கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். என்னை பற்றி உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, ஒரு சாதாரண ஆள். ஐயா நம்முடைய இந்த இந்தியாவில் கிறிஸ்தவம் புறக்கணிக்கப்படுவது ஏன் அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு ஆராய்ச்சி செய்து அதை ஒரு டிவிடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய 2 வால்யூம் வெளியே வந்திருக்கிறது. இது போதும். எத்தனை கோடி பணம் செலவு பண்ணாலும் ஒரு சில நோயாளிகள் தான் சபைக்கு வர்றாங்களே தவிர அறிவாளிகள் வராத காரணம் என்ன? இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த புதுசாக வர்றவங்க விழிப்பாக இருப்பாங்க. இந்த ரொம்ப காலமாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கவங்க சோதரப்படியாக இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விடுவார்கள், நல்லா தூங்குவாங்க. யாரும் தூங்கக்கூடாது என்று நான் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். புதுசாக வந்தவங்க பாருங்கள், இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத விழிப்பாக கவனிக்கிறதுக்காக. ரொம்ப காலமாக சர்ச்சுக்கு வந்தவங்க, எங்களுக்கு தெரியாதா இவர் என்ன பேசுவார்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னே உட்காருவாங்க. ஒரு வெங்காயமும் கற்றுக்கொள்ளாமலே நீ போவாய். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு மனசோடு வந்தால் நீ போகும்போது தெரிஞ்சுக்கிட்டு தான் போவேன். அதில் சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் அகஸ்டின். நான் பிறந்து வளர்ந்தது ஒரு கத்தோலிக்க குடும்பம். ஆனால் என்னுடைய கிட்டத்தட்ட 17 வயசு வரைக்கும் கடவுளே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோயில். நான் கடவுள் இல்லை அப்படின்ற கொள்கை உள்ளவனாக இருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய தகப்பனாருக்கு மரணத்துக்கு கண்ணாடி நல்ல கவனமாக கவனிங்க ப்ளீஸ், தயவுசெய்து பேசக்கூடாது. நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் விழிப்பாக இருக்கணும். அப்படி ஏதாவது பேசணும்னா தயவுசெய்து வெளியே போய் 2 பேர் பேச விரும்புகிறீங்கன்னா வெளியே போய் பேசிட்டு அப்புறம் உள்ளே வாங்க. தயவுசெய்து யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிறது மிக 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 முக்கியமான சப்ஜெக்ட். கடவுள் இல்லைங்கிற கொள்கை இந்த உலகத்தில் ஆலமர விழுதாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. இட் இஸ் க்ரோயிங் கண்டேஜியஸ். ஒரு காட்டு தீ எப்படி பரவுமோ அதே மாதிரி பரவிட்டு இருக்குது கடவுளே இல்லைங்கிற கொள்கை. ஒரு மனுஷன் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவன் என்னத்தை சாதிக்க போகிறான் அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். கடவுள் இல்லைன்ற கொள்கை ஏன் உருவானது? அது இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக வளர்றதுனுடைய காரணம் என்ன? கடவுள் இல்லைன்னு நாம் சொல்கிறதுனால இந்த மண்ணுக்கு என்ன லாபம்? இது எல்லாத்தையுமே நான் யோசித்து பார்த்தேன். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் a யூஸ் ஆஃப் ஏத்திசம்? அது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான்? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கடவுள் உண்டுன்னு சொல்கிற கொள்கையை வெளியில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? இந்துக்கள் கிறிஸ்தவங்களை இவ்வளவு தூரம் வெறுக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் அந்த சிடியில் நான் பேசியிருக்கிறேன். அந்த சிடி பார்த்தவங்க கை வைத்துங்க, யாராவது இருக்கீங்களா? சிரிப்போம் சிந்திப்போம் சிடி பார்த்தவங்க, சிரிப்போம் சிந்திப்போங்கிற சிடி பார்த்தவங்க 1-2 பேர் இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து மனித வடிவத்திலே வந்து எதை சாதிக்க வந்தார் அப்படிங்கிறத நாம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணுவோமானால் அப்புறம் இயேசுக்கிட்ட மக்கள் வராத காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இயேசு எதற்காக மனித வடிவத்தில் வர வேண்டும்? அதுக்கு முன்னாடி நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேங்கிறத நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு திடீரென்று நாகர்கோயிலில் எங்கள் அப்பாவுக்கு திடீரென்று மரணத்துக்கு ஏதுவான ஒரு நோய் வந்து அவர் சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது எல்லா மெடிக்கல் காலேஜ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் கொண்டு போயிட்டு அவருக்கு எந்த சுகமும் இல்லாமல் கடைசியாக அவரை வீட்டில் கொண்டு வச்சிருக்கும் பொழுது இதுபோல் ஒரு ஊழியக்காரரும் அவருடைய துணைவியாருமாக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நாங்கள் கத்தோலிக்க பிரிவை சார்ந்தவர்கள். அப்போ கத்தோலிக்கர்களுக்கு உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்கர்கள்னாலே வேறு எதையும் விரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பைபிள் தெரியவும் செய்யாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இவங்க எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வந்தாங்க. வேண்டா வெறுப்போடு ஏற்றுக்கிட்டோம், வேறு வழி கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா சாகும் தருவாயில் இருக்கிறாரு, இவருக்காக இவங்க ப்ரேயர் பண்ணி நோய் சுகமான ஆகட்டுமே அப்படின்னு உயிருக்கு மேலே உள்ள அந்த ஆசையில் அவங்கள ஏற்றுக்கொண்டோம். நல்லா கவனமாக கவனிங்க. இவங்க வந்து ப்ரேயர் பண்ணி அதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, என்னுடைய தகப்பனாருக்காக அழுது ஜபித்தார்கள். அந்த அழுகையின் ஜபத்தை பரமாத்மா கேட்டார். அந்த அழுது ஜபித்த அந்த ஜபத்தினுடைய பலன் என்னன்னா, இவங்க ப்ரேயர் பண்ணிட்டு போய் 1 மணி நேரத்தில் என்னுடைய தகப்பனார் பரிபூர்ண சுகமடைந்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கே புகழ் உண்டாகட்டும்.
இயேசு கிறிஸ்துவுடைய பேர் அந்த இடத்துல எங்கள் வீட்டுக்குள்ளால முதல்ல ஓஹோ அற்புதம் செய்யக்கூடிய கடவுள் தான் இயேசுநாதர் அப்படிங்கிறத நாங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கடவுள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சுக்கு உள்ளே வந்தோம். சர்ச்சுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள், வேறுபாடுகள் எல்லாம் நம்ம சர்ச்சுக்குள்ளாலேயே. கத்தோலிக்கர்கள், பென்டெகாஸ்டல்ஸு, சிஎஸ்ஐ இவ்வளவு தான் எனக்கு தெரியும் அந்த காலத்தில். பட் இந்த பென்டெகாஸ்டலுக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தா ஆயிரக்கணக்கான வேறுபாடுகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஆராய்ச்சி பண்ணேன். வெளியில் இருக்கக்கூடிய இந்து மக்களில் அறிவுள்ளவங்க உள்ளே வரமாட்டேன்றாங்க, நோயாளிகள் மட்டும் உள்ளே வர்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நங்கநல்லூரில் உள்ள ஒரு ஆள்கிட்ட, ஐயா உங்களை பார்த்தா கிறிஸ்டின் மாதிரி இருக்கீங்களே, கிறிஸ்டினான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் தான் நல்லா இருக்கமில்ல, நான் எதுக்கு கிறிஸ்டினா மாறணும் அப்படின்றாரு. அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? கிறிஸ்டின்னா யார் அவர் நினச்சிட்டு இருக்காரு? நொந்து போனவங்க, சீக்கு சரங்கு பிடிச்சவங்க, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, ஏழைங்க, அவங்க தான் சர்ச்சுக்கு வருவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கு காரணமும் அவர் கிடையாது, நாம தான். ஏன்னா நீங்கள் சர்ச்சுக்கு ஒரு ஒரு போர்டு போடும்போது வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கப்படும் அப்படி தானே நீங்கள் போடுவீங்க இல்லையா? இப்போ நம்ம ஒரு நோட்டீஸ் ஒட்டும் போது கன்வென்ஷன் கூட்டங்கள், கன்வென்ஷன் சொன்னாலே யாருக்கும் புரிய போகிறதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அந்த அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டருக்கே தெரியாது. இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஒரு கூட்டம் மக்கள் யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் பேசக்கூடிய, ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு நீ பாவி நான் பரிசுத்தவான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் தான் இந்த கிறிஸ்தவங்க அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் சபையை பொறுத்தவரையில் மக்களுடைய புரிந்து கொள்ளுதல். ஆனால் ஆக்சுவலாக காட் அப்படிங்கிற கான்செப்ட் மனுஷனுக்கு எதுக்கு தேவை? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கைக்கு உள்ள வராத காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம்னா, கடவுள் உண்டு கடவுள் உண்டு கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடிய நாம எதுக்காக கடவுளை நம்புகிறோமோ அந்த விஷயம் ரொம்ப சில்லறத்தனமான விஷயமா இருக்குது. நல்லா கவனமாக கவனிங்க. நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். திருநெல்வேலியில் இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன். அவர் சொன்ன பதில் மாடசாமிங்கிற பெயரை மறக்க முடியாமல் ஆக்கிவிட்டது. என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் என்ன கேள்வி கேட்டேன், மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டேன். அவர் சொன்னது, மாடசாமி நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படி சொன்னீங்க. அப்படி ஒரு பதிலை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் என்ன கேள்வி கேட்டனோ டக்குன்னு பதில் சொல்கிற மாதிரி விழிப்பாக இருக்கணும். பக்கத்தில் புடவையை பராக்கு பார்க்காதீங்க. ஒரு பெண் நினைத்தால் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும். ஒரு பெண் நினைத்தால் இந்தியாவையே ஆட்சி செய்ய முடியும். ஒரு பெண் நினைத்தால் விண்ணுக்கு சென்று ஆராய்ச்சி செய்து திரும்ப முடியும். ஒரு பெண் நினைத்தால் 50 கிலோ அரிசியை 2 மணி நேரத்தில் அரைத்து போட முடியும். ஆனால் பெண்களால் முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களால வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்க முடியாது. இங்கே தயவு செய்து யாரும் அப்படி ஊட பேசக்கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே நான் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நாம் 1:30 மணி வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமாம், மிக முக்கியமான காரியங்களை பேச போகிறோம். கடவுளே இல்லைங்கிற கொள்கையை இந்த உலகத்தில் எப்படி அழிப்பது? விக்கிரகத்தை கும்பிடுறவன் விக்கிரகத்திலேயே கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? இது எல்லாத்தையும் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலன்னா, நீங்கள் எப்படியோ சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, பட் உங்கள் பேரன் இருக்கானே, பேரன் நீங்கள் வந்ததோடு உங்கள் பையனும் வந்துட்டான். அவனும் ஒரு ஏதோ ஒரு அரை நோக்கத்தோடு வந்தான். ஏதோ எங்கள் அம்மா போகுது எங்கள் அப்பா போகுதுன்னு பின்னாடியே வந்தான். ஆனால் உங்கள் பேரன் இருக்கானே, உங்கள் பேரன் கடவுளே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஏன்னா எங்கள் பாட்டி அது கிடக்குது, லூஸ் அது ஏதாவது பண்ணிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இல்லைங்கிற கொள்கை இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் கோடிக்கணக்கான மக்கள் வெளியில் இருக்காங்க. காரணம் என்ன? ஏன்னா கடவுளால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத உலக மக்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ஐயா, ஜாதி வரி, மதவரி, இனவரி, மொழிவரி, கட்சி வரி, தீவிரவாதம், லஞ்சம், தற்கொலை, வரதட்சணை கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், எங்க பார்த்தாலும் வறுமை. ஒரு பக்கம் பார்த்தா 3 தலைமுறைக்கு சேர்த்துட்டாங்க, ஏன் 30 தலைமுறைக்கு சேர்த்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா 3 வேளை சாப்பாடு இல்லாமல் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இதே மண்ணில் கஷ்டப்படுறாங்க. இந்த வறுமையை ஒழிக்க உங்கள் கடவுளால் முடியுமான்னு கேட்குறாங்க. அவன் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனை வதச்சிக்கிட்டு இருக்கிறான், அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். இந்த ஜாதி கொடுமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவால் ஒரு விடுதலை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை திருநெல்வேலியில் உள்ள ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? இயேசுவால் ஜாதியை ஒழிக்க முடியாது. சங்கராச்சாரியார் சொல்லிட்டு இருக்கிறாரு, எத்தனை கோடி இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அவர்கள் அங்கும் நம்முடையவர்களே. எப்படி என்றால் அவர்கள் அங்கும்
நம்மால் உருவாக்கப்பட்ட நம்முடைய ஜாதி படிமான கொள்கைகளை நம்மை விட தரமாக கடைபிடிக்கிறார்கள். நம்ம எப்படியெல்லாம் மகனை பிரித்து மக்களை பார்க்கிறோமோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் என்னத்தை ஆவியில் நிரம்பி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தாலும், என்னத்தை தான் ஆவியில் பரிசுத்த ஆவியில் நிரம்பி விழுந்தாலும் எழும்பி நின்றுக்கிட்டு அவன் பேசும்போது பார்த்தா தன்னுடைய ஜாதி உணர்வுள்ளவனாகத்தான் பேசுகிறான். என்ன எல்லாரும் கீழ் ஜாதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட அவங்கள விடவும் கீழ் ஜாதின்னு ஒரு ஆளை சொல்லத்தான் செய்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ஜாதி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை இயேசு கிறிஸ்துவால் கொண்டு வர முடியுமா? இல்லையா? சங்கராச்சாரியார் ஒரு ஓரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரிப்பட்ட ஒரு வடிவத்தில் தான் இன்னைக்கு திருச்சபை இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே பார்த்தாலும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பேசப்படுகிற அளவுக்கு சமுதாயத்துக்கு என்ன மாற்றத்தை உருவாக்கினார்? இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்த, புலம் பெயர்ந்து வந்த ஈழத் தமிழர்கள் எனக்கு ஆதரவு கிடைக்காதா என்று தேடி வந்த அந்த அந்த அகதிகளை முள்வேலிக்குள் அடைத்து வைத்து பாதுகாக்கிறார்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் தான் அங்கே மக்கள் முள்வேலிக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சிங்கள தமிழர்கள் என்றும் நாம் நம்மை இந்திய தமிழர்கள் என்றும் பிரித்து பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட இந்த பாகுபாட்டிலிருந்து இந்த தமிழர்கள் கிறிஸ்தவர்களை விடுவிக்கின்ற வலிமை கிறிஸ்துவுக்கு உண்டா? ஐயா, ஒருத்தன் இந்துவா இருக்கிற வரைக்கும் பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வந்தவன் பிராமணன், அவருடைய தோள்பட்டிலிருந்து வந்தவன் சத்திரியன், அவருடைய தொடையிலிருந்து வந்தவன் வைசியன், அவருடைய பாதத்திலிருந்து வந்தவன் சூத்திரன் என்று இந்த பாகுபாட்டு மனப்பான்மையை ஒருவன் இந்துவாக இருப்பது வரைக்கும் அவன் ரத்தத்தோட ஊறி போய் கிடக்காத, அவன் தலை எழுத்து. ஏன்னா அவன் அந்த மதத்தை சார்ந்தவன். அந்த மதத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அப்படிப்பட்ட கொள்கையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்ததா? அப்படின்னா இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்ம என்ன பாட்டு பாடுவோம்? வீடு விற்கிறார் இயேசு, வீடு விற்கிறார். என்ன விற்கிறார்? என்ன விற்கிறாருமா? விடுவிக்கிறாரா? நான் இயேசு விடுவிக்கிறாருக்கு கால் பண்ணும்போது அங்க ஒரு காலர் டோன் கேட்குது. வீடு விற்கிறார் இயேசு, வீடு விற்கிறார், வீடு விற்கிறார். நான் கிறிஸ்டியன்ஸ் பாட்டு பாடினா கூட அப்படி தானே பாடுவோம். பரிசுத்த கூட்டம் நடுவில். என்ன சூத்த கூட்டம்? பரிசுத்த கூட்டம். பரிசுத்த கூட்டம்னு நம்மளால பாட முடியாது. ராகத்துக்குத்தான் நாம் பாட்டு எழுதுவோமே தவிர பாட்டுக்கு தகுந்தவாறு நம்ம ராகம் போட மாட்டோம். இதனாலேயே ஒரு கூட்டம் மக்கள் வெளியே குழம்பி போய் நிற்கிறாங்க. Now I am coming to the point. எதிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்தார்? ஏங்க, வெளியில உள்ள ஒரு விக்கிரகத்தால கொடுக்க முடியாத ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்து என்ன விடுதலையை உங்களுக்கு கொடுத்தார்? அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து செத்தா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயம் என்ன விஷயம்னு ஒரு இஸ்லாமியர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சார், இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது சார், அவரை நாங்கள்லாம் கடவுளா ஏற்றுக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து செத்தார்னு நீங்க சொல்றீங்க, அவர் செத்தாருங்கிறத நாங்கள் நம்பவே மாட்டோம். இயேசு கிறிஸ்து செத்தா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயம் என்ன விஷயம்? அப்படி சொன்ன உடனே என் கிட்ட நிற்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் நோயில் நின்றும் பாவத்தில் இருந்து நம்மை விடுவித்தார் அப்படி சொல்றாங்க. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். குட், அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள். அப்படின்னா இயேசுவுக்கு முன்னாடி உள்ள நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுஸ்தப்படுத்தியது எந்த தழும்புன்னு கேட்டார். பைபிள் எல்லாம் தெளிவாக படிச்சு வச்சிருக்கிறான். பழைய ஏற்பாட்டில் கடவுள் செய்யாத அற்புதத்தையா புதிய ஏற்பாட்டில் செஞ்சிட்டாரு. அப்ப புதிய ஏற்பாடுன்னு ஒன்று எதற்காக கர்த்தர் தொடங்கினார்? பாவத்தில் இருந்த விடுதலை. எது பாவம்? நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாவம் எல்லாம் நீங்க செய்யறது இல்லையா? செய்வோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஹோல்ட் ஆன். நீ ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்கிற, நான் ரட்சிக்கப்படாமலே பாவம் செய்கிறேன். இதில் யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறது உன் மனசாட்சிக்கே தெரியும். அப்புறம் எதுக்கியா வந்து என் மதத்தை மாத்துற? நான் இந்துவாகவே இருந்துட்டு போகிறேன், நான் கிறிஸ்டினா மாறதுனால எனக்குள்ள என்ன மாற்றம் உருவாகுதுன்னு நீயே சொல்லு. ஒரு ஆள் கிறிஸ்டினா மாறின உடனே அவர் தனக்கென்று வாழ்வதை நிறுத்திவிட்டு கடவுளுக்காக வாழ ஆரம்பிப்பாரா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி அவங்க இப்போ இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இயேசுவால என்ன பிரயோஜனம்? What is the use of your God, Jesus Christ? What is the speciality of Christianity? நமக்கு ஏகப்பட்ட பிரசங்கம் நீங்க இந்த பைபிளை ஓபன் பண்ணி இதே இடத்துல ஏகப்பட்ட பிரசங்கம் நீங்க கேட்டாச்சு. பிரசங்கம் எல்லா பிரசங்கம் கேட்டு கடைசியில் பார்த்தா இதை வெளியில போய் சொல்ல முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு அம்பானிட்ட போய் ஃபோன் போட்டு சொல்ல முடியுமா? ஆளு வச்சு போட்டு சொல்லிடுவாங்க. இல்ல, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் அப்படின்னு கலைஞர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? கொன்னே விடுவாரு.
இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன் ஆயுசு நீண்ட நீளமாக இருக்கும், உன் ஆயுசை வர்த்திக்க பண்ணுவேன் அப்படின்னு கலைஞர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவர் ஏற்கனவே 90 தொண்டுக்கு மேலே போயிட்டாருங்க. பச்சை நாத்திகன், கடவுளை நம்பாதவன். அப்போ கடவுளை நான் எதற்காக நம்ப வேண்டும்னு ஒருத்தவர் கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி சபை இன்னும் ஆயத்தமாகவில்லை. நான் பேசிகிட்டு இருக்கிறது விளங்குனவங்க மட்டும் கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். நான் பேசிகிட்டு இருக்கிறது இது வரைக்கும் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குறதெல்லாம் கேள்விகள் எல்லாம் விளங்குதுன்னு சொல்கிற மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாம் விளங்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிற மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். அப்போ கூட ஒரு கூட்டம் இப்படி தான் பார்க்குது. அது கிறிஸ்டியன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு அடையாளம். அது மற்றவங்க என்ன சாதாரணமாக உட்காந்து கவனிப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ்னா புடிச்சிட்டான் பாரு, புடிச்சிட்டான். கிறிஸ்தவங்களுடைய அடையாளம் முழிக்கிறது. முழிப்பேன் முழிப்பேன் முழித்து கொண்டே. அந்த சந்தோஷம் பொங்குதே பாட்டை நம்ம எப்படி பாடுவோம்? சந்தோஷம் பொங்குதே, ஓ சந்தோஷம் என்னல் பொங்குதே, வா. நல்ல வேளை வெளியில் யாரும் கேட்கல. இல்லை சந்தோஷம் பொங்குது. ஆமாம் பொங்குதான். நிஜமான சந்தோஷம்னா அது உள்ளிருந்து வரும். உள்ளிருந்து அப்படிதானே? உள்ளிருந்து வரும் சந்தோஷம். சந்தோஷமாயிருங்க, வா. அது பாடுறவன் அப்படித்தான் பாடுறான், மக்களும் அப்படித்தான் பாடுறாங்க. இல்லை ஆனால் நான் அருமையான சகோதரி பாட்டு பாடும்பொழுது ஐ ரியலி என்ஜாய் த சிங்கிங் அண்ட் ஐ குட் see the presence of God sister. கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். இல்லையா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அடுத்தவனுக்கு புரியுதா? நான் என்ன எதுக்காக நான் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டால் ஒன்றும் வேணாம். இப்போ கிறிஸ்டியன்ஸை மதமாற்ற தடைச்சட்டம் வந்த சமயத்தில் நீ ஏன் கிறிஸ்டினாக மாறினேன் அப்படி ஒரு கேள்வியை நம்மகிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு பதிலே கிடையாது. அதே ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தனா அப்பால பாஸ்டர் வந்த தண்ணியில் முக்கி விட்டாரா, அப்புறம் முன்சாமிங்கிற பேரை மோசையா மாற்றிட்டார். நீ என்னதுக்குப்பா கிறிஸ்டினா மாறினு கேட்டால் நம்ம சொல்கிற பதில தான் இப்படித்தான், இதுதான், இப்படித்தான் நம்ம இவ்வளோ காலமாக வாழ்ந்துருக்குறோம். இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாத்தையும் இப்படி நம்ம தியானிக்க ஒரு முன்னாடி பாவம் நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஆரம்பத்திலே ஒரு மாதிரி எல்லாம் அந்த இந்த குரங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் இஞ்சியை சாப்பிட்றோம். இஞ்சி சாப்பிட்னா அதுக்கு மூஞ்சி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுது விசுவாசிகளுடைய முகம். நான் I'm going to teach you a song. இந்த பாட்டை படிச்சுட்டு நமக்கு இன்னைக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். ஏன் நாம் எல்லாம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம்? இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. ஒரு ஆள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், சார் உண்மையான கடவுள் யார் சார்ன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீ தூக்கி சுமக்குதெல்லாம் கடவுள் கிடையாது, உன்னே தூக்கி சுமக்கிறவன் கடவுள். உன் உயிரை வாங்க வந்த பேயெல்லாம் கடவுள் கிடையாது, உனக்காக உயிரை கொடுத்தானே அவன் கடவுள். அல்லேலூயா. நீ அபிஷேகம் பண்ணது கடவுள் கிடையாது, உன்னே அபிஷேகம் பண்றானே அவன் கடவுள். டி மைனர், டி மைனர். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடுங்க. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. கொஞ்சம் பேர் நினைக்கிறீங்க புருஷோத்தமனா, அது என்ன புருஷோத்தமே? குஷ்டு வந்து கீழே வந்து கிடப்பாரு புருஷோத்தமே, அவர் சொல்றீங்களா? புருஷர்களிலே உத்தமனாய் ஒருவர் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. என்னிடம் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குறை கூற முடியும் என்று சவாலாக கூறிய சரித்திரத்தில் வந்த சுத்த கண்ண பரமாத்மா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடுவோம். எனக்காக உயிர் தந்த
பிராணநாயகா. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. இப்போ ஒரு சிலர் அந்த இந்த மாதிரி கர்நாடிக் பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே ஒரு மாதிரி முகம் ஒரு மாதிரி தொங்கிடும். ஆனா அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாட்டு பாடினா ரொம்ப பிடிக்கும்னாக்கா, கழ்த்தா ஒய்ய, அது ஏதோ வெள்ளக்கார சாமியை கும்பிடுற மாதிரி, கழ்த்தா ஒய்ய கழ்த்தா ஒய்ய. கர்த்தாவேங்கிறத என்ன பாடுபடுறாங்க தெரியும். இப்ப எல்லாம் புதிய ட்ரெண்ட், டங்காற்றை கேட்கவேலாய், வயராத்தை கேட்கவேலாய், ஏதோ வெள்ளக்கார வயிற்றுல பிறந்த மாதிரி. உங்க அப்பா யாரு? ராம்சாமி. உங்க அப்பா யாரு? குப்சாமி. நீ அதுக்கு தகுந்தவாறு சாதாரண நார்மலாவே மெயின்டைன் பண்ணிக்க. நீ என்ன திடீர்னு ராபர்ட்சன், பீட்டர்சன், பேட்டர்சன்? நார்மலாவே நாம இருப்போமே. சிந்தாதிரிப்பேட்டை கர்த்தருடையதாக மாற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து உள்ள வரணும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஒரு ஆசை, அவ்வாள் ரட்சிக்கப்படணும். எவ்வாள்? பிராமணர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். மாமி சொல்லணும், அண்ணா வாங்கோண்ணா, நாழிகை எடுத்து பாஸ்டர் கெவின் காத்தால சர்ச்சை ஆரம்பிச்சிருப்பார், வாங்க ஒன்று மாமி மாமாவை தள்ளிட்டு வந்துடணும். அப்படிப்பட்ட நாட்கள் மிகவும் சீக்கிரமாக இருக்கு. அல்லேலூயா. அது எப்போ நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, எந்த நோக்கத்தோடு இயேசு வந்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அந்த நோக்கத்தை தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த பாட்டினுடைய ஒரு ஸ்டான்ஸா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் சேர்ந்து பாடுவோம். அதை ஒரு சிலர் பாட்டை கவனிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடுவோமா? எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாவியை மீட்க வந்த ஜெகத்திரட்சகனே, பாவியை மீட்க வந்த ஜெகத்திரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. சேர்ந்து பாடும். எனக்காக உயிர் தந்த. ஒரு நிமிஷம். ஒரு பாப்பா அப்படியே உட்காந்துக்குது. பாவம் யாரு வெத்த பிள்ளையோ. ஏங்க, வீட்டுக்கு போய் வேணா உக்காரு. ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. பாவியை மீட்க வந்த ஜெகத்திரட்சகனே, பாவியை மீட்க வந்த ஜெகத்திரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடுமா? எனக்காக உயிர் தந்த, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. என்ன மாதிரி பாட்டு பாரு. அன்னைக்கு பாரு, நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க சொல்ல ஒரு ஆயா அப்படியே தூங்கிட்டாங்க. அப்ப என்ன ஆயா தூங்குறேன்னு கேட்டாக்கா, அது பேத்தி பக்கத்தில் உட்காந்து சொல்லுது, முதியோர்கள் சொப்பனங்களை காண்பார்கள்.
முதியோர்கள் சொப்பனம் பார்க்குற இடம் சர்ச்சா அது? ஸோ தூங்கக்கூடாது என்று பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். 2 கண்களை திறந்து வைத்த வேண்டுமாக நித்திரைக்குள் பிரவேசித்து விடுகிறார்கள். மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, மரித்த பின் உயிர்த்து எழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகம், குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமே ஒரு சிலர் எப்படி தெரியுமா கை தட்டுறீங்க? அது அப்படியே நீ வீடியோவில் பிடிச்சி அந்த கன்றாவி காட்சியை நீயே பாரு. அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், ஆனால் சத்தம் வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் தெரியணும்ல நான் ரொம்ப தட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க கடவுள்கிட்ட அப்பா கிட்ட இருக்கார். அல்லேலூயா. அப்பாவுடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்னாக்கா அந்த சந்தோஷத்தையே வெளியில் உள்ளவன் பார்த்தாலே ஓடியாந்துருவான். நம்ம அப்படி இல்லையே, இங்கே எப்போதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு பாஸ்டரை பார்க்குறேன், அவர் சந்தோஷமா இருக்கணும் ஹல்லேலூயா அப்படின்றாரு. சந்தோஷமா இருக்கணுங்கிறது என்ன டெரரா சொல்றாரு. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும் ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர் அப்படி இருக்காருன்னா அப்ப விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாரு. சந்தோஷமா இருக்கிற சந்தோஷமா இருங்க. ரைட். மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகம், குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, காக உயிர் தந்த பிராணநாயகம், ஜாதி வரியை ஒழிக்க வந்த சமத்துவ தெய்வமே, ஜாதி வரியை ஒழிக்க வந்த சமத்துவ தெய்வமே, தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே, தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகம், குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகம். அல்லேலூயா. பாடினா ரொம்ப பாட்டெல்லாம் இருக்குது, எல்லாம் பாடிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நான் பாடின பாட்டு சிடி கொண்டிருக்கிறேன். அந்த சிடி ஒரு 3 வால்யூம் ஆடியோ சிடி. அப்புறம் நம்ம ஏன் இந்தியாவில் கிறிஸ்தவம் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேருந்தே எனக்கு ஒரு ஆதங்கம். எவ்வளவு நல்ல கொள்கை! உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிங்கிற கொள்கை இந்த உலகத்தில் வேற யாருமே சொல்லாத ஒரு புத்தம் புதிய கொள்கை. அந்த அருமையான ஜனரஞ்சனமான அந்த கொள்கைக்கு சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் இந்த மண்ணில் ஏன் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெளியில மாற்றங்களை உருவாக்குற அளவுக்கு நாம் உள்ளுக்கு மாற்றங்களை உருவாக்கவில்லை என்பது தான் நான் அதில் பதிவு செய்திருக்கிறேன். நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு பதில்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புஸ்தகத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் உங்களுடைய வலது கையை வைத்துங்க பார்க்கலாம். வலது கையை வைத்துங்க, கீழே போடுங்க. இடது கையை வைத்துங்க, கீழே போடுங்க.
2 கை உயர்த்துங்க, மேலே பாருங்க, என்ன பாருங்க, கைகளை போடுங்க. நல்ல அருமையான பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். இப்படி சொன்னாதான் ஆயா உட்காரும், இல்லைன்னா ஆயா அப்படி ஆகேன் சோதரேன். பிரைஸ் கார்டு. நல்லா கவனமாக கவனிக்கணும், நல்ல கவனமாக. இனி ஒரு 1 ஹவருக்கு நான் சொல்ல போகிற விஷயத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற அளவுக்கு உஷாராக கவனிக்கணும். பிழைத்திருக்கிறவர்கள், அதாவது வாழக்கூடிய நாம் வாழ்கிறவர்கள், இனி நமக்கென்று வாழ்வதை நிறுத்திவிட்டு, நமக்குன்னே வாழ்றதை நிறுத்திக்கிட்டு, நமக்காக மரித்தார் பாருங்க இயேசு கிறிஸ்து. 3வது நாள் உயிரோடு எழுந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்படிக்கு அவர் மரித்தார். நாம் இன்னும் கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இயேசு எதற்காக மரிக்க வேண்டுமாம்? அவர் செத்தாத்தான் சாதிக்க முடியுங்கிற விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கையை இந்த உலகத்திலே அவர் சொல்ல வந்தார். அதுதான் அவருக்கென்று வாழ்வது. நாம நமக்குன்னு வாழாமல் பிறருக்காக வாழ்வது என்றால் என்ன? ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றார். நீங்கள் ஆண்டவருக்கு 10 ரூபாய் கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு 100 ரூபாயை தருவார். நீங்கள் ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு 1000 ரூபாயை தருவார். அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே அன்னைக்கு வரைக்கும் 10 பைசா காணிக்க போடாதவன் 100 ரூபா போட்டான். என்ன மாப்பிள்ள 100 ரூபா போட்ட 1000 ரூபா கிடைக்கும் இல்ல? இப்போ ஏன் போட்டான்? 1000 ரூபா கிடைக்கிறதுனால. பாஸ்டர் கூட என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்படி தான் ஏன் நானும் சொல்லி மக்கள் போட்டுனுக்குறாங்கோ. இது தப்பு கிடையாது. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அந்த வசனத்தை தான் ஐயா சொல்றாரு. நீங்களும் போட்டீங்க, பெருசாக எதிர்பார்த்துக்கிறீங்க. இட்ஸ் இஸ் நாட் ராங், தப்பு கிடையாது. ஆனா அந்த எல்லையை தாண்டி அவர் எனக்கு திரும்ப கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் அவர் எனக்காக உயிரையே கொடுத்த பாசத்துக்காக நான் அள்ளி கொடுப்பேன்டா, கிள்ளி கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நம்ம ஏதோ கிடைக்கும், ஏதாவது நம்ம சர்ச்சுக்கு ஏன் வர்றோம்? ஏதாவது சுருட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும். போட்டது ஒரு 10 ரூபா நோட்டை போட்டுக்கின்னு கமான் 10 ரூபாய போட்டுக்கிட்டு பண்ற சேட்டை இருக்கு பாருங்களேன். எதுக்காக போடுறோம்னா சுருட்டுறதுக்காக போடுறோம். நிறுத்துங்க, அது வேணாம், அது நல்லது கிடையாது. ஆக்சுவலா எப்படி போடணும் தெரியுமா? இப்ப என் மனைவிக்கு ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்ன அன்னையில இருந்து தான் அன்பினால சொல்லுமா, அன்பினாலையா கொடுக்குறோம்? உங்க வீட்டுக்காரரு உங்களுக்கு ஒரு புடவை வாங்கி தருவாருங்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்காரர் ஐயோ என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது. ஏன்? புடவை 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 இல்லையா? ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த அம்மா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க. பாஸ்டரும் அந்த ஐயாவும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு. அது பாஸ்டர் கிடையாது, இட்ஸ் பிலீவர்ஸ் ஃபேமிலி. அந்த அம்மாவும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க. அந்த ஐயாவும் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக கடந்து வருகிறவர்கள். எல்லாரும் நடந்து போவாங்க, கிறிஸ்டின்ஸ் மட்டும் கடந்து போவாங்க. நம்முடைய மத்தியில் ஒரு சகோதரன் கடந்து வந்திருக்கிறார் அப்படின்றார். என்கிட்ட மைக்கு கொடுக்குறார். நான் எதை கடந்து வந்தேன்? ஆத்த கடந்து வந்தனா, குளத்தை கடந்து வந்தனா? சும்மா வந்திருக்கிறாருன்னு மட்டும் சொல்ல போதாது. போயின்னு சொல்லுங்களேன்னு சொன்னா, ஐயா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சாலே வார்த்தைகள் அப்படிதான் ஐயா கடந்து வருதுன்றார். அப்போ கூட கடந்தான் வருது. Now listen to me. அந்த வெண் வஸ்திரம் தரித்த அந்த ஃபேமிலியில் நான் உள்ள போயிடுறேன். அந்த அம்மா அந்த ஹஸ்பண்டுக்கு காஃபியை கொடுக்க சொல்ல எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க? ஐயா காஃபி குடிங்கய்யா. அப்படி கொடுக்கல. கட்டின புருஷனை பார்த்து அது என்ன எருமாடா அது? ஆனா பெண்கள் நல்லா தான் சிரிக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கிறார்கள். Now listen to me. எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் புதிய ஏற்பாடுன்னு ஒன்ன உருவாக்கினார் தெரியுமா? எதையுமே லாப நோக்கத்துக்காக பண்ணாத, இம்மைக்குரிய லாபத்துக்காக எதையும் பண்ணாத, எல்லாவற்றையும் அன்போடு செய்யுங்கள். எதை செஞ்சாலும் அன்போடு செய்யணும்.
ஒரு அம்மா அன்னைக்கு மாமியார் மருமகள் அது ரெண்டுமே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறாங்க. எல்லாம் இப்போ வெஸ்டர்ன் தரித்திரலாம் கடந்து போகிறார்கள். உங்க மாமியார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, அந்த மாமியார் கர்த்தருக்குள்ள நித்திரடி முடியும் அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிற மாமியார் கர்த்தருக்குள்ளே அப்படின்னு என்னது, மாமியாரை போட்டல பாக்குறா இவ. அந்த மருமகள்கிட்ட போய் மாமியார் எப்படி இருக்கிறாங்க, இல்ல மாமியார்கிட்ட போய் மருமக எப்படி இருக்காங்க அவளை பற்றி மட்டும் பேசக்கூடாது. அவளை பற்றி மட்டும் பேசக்கூடாது. ஏன்னா ஆவியில நிரம்பி இருக்கிறாங்க. 2 பேரும் 25 வருஷமா பேசுறது கிடையாது. ரெண்டும் ஆவியில உன்னுடைய அந்நிய பாஷையும், உன்னுடைய குதிக்கிறது, வேர்க்கிறது, வைப்ரேஷன், பொத்துன்னு கீழே விழுறது, சிரிக்கிறது, அழுவுறது, எதையும் வெளியில் உள்ள பார்க்க மாட்டான். மரம் தன் கனிகளால் அறியப்படும். என்ற ஒரு ஆள் சொன்னார், பிரதர் அங்கே பெருங்குடியில் ஒரு பாஸ்டர் விசுவாசிகளுக்கு தலையில் கொண்டு கை வச்ச உடனே மக்கள்லாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க, கக்கன்னு சொல்லிட்டு. அது சரியா பிரதர், தப்பு தானே? இப்போ நான் சொன்னேன், அழ வைக்கிறதுக்குன்னே கொஞ்சம் ஊழியக்காரங்க இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்காக 2 ஊழியக்காரங்க இருக்கல, என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஆனால் சிரித்ததுக்கு பிறகு மக்களுக்கு மனசுக்குள்ளே என்ன மாற்றம் வந்ததுங்கிறது மிக மிக முக்கியமானது. யாராவது ஒருத்தன் ஒரு கண்ணில் ஒரு பாதிப்பை உருவாக்கி விட்டால் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, உதைக்கு உதை, அப்படிப்பட்ட சட்டம், கடுமையான சட்டங்கள் நிலவில் இருக்கும் பொழுது கடவுள் அன்புள்ளவர்னு சொன்னால் நானே நம்ப மாட்டேன். பழைய ஏற்பாட்டில் கற்பனை இருக்குது, உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசின்னு. ஆனால் கடவுள் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். உங்கள் அம்மா ஒன்று அடிச்சிருக்காங்களாம்மா? அடிச்சிருக்காங்களா? உங்கள் அப்பா உங்களை அடிச்சிருக்காங்களா சிஸ்டர்? அடிச்சிருக்காங்களா? ஐயோ எவ்வளோ சந்தோஷமா சொல்லுது. அது ஆயா தாத்தா இருக்காரா, ஆனா போயிட்டாரே அப்படின்னு சிரிக்குது. எங்க அப்பா என்ன அடிக்கும் போது உங்களை உங்க அப்பா பட்டுன்னு போடும் பொழுது உங்க அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு யாராவது சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஹாய் ஒண்ணு எப்படி போட வலிப்பட்ட எனக்கு தான் தெரியும். ஆட்டி அவர் போட்ட பிசியோதெரப்பி எனக்கு தான் தெரியும். Now listen to me. அப்போ மனுஷனுக்கு அப்பா அன்புள்ளவர்னு கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அடிக்கும் போது இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளை அடிக்கும் போது அந்த பிள்ளை எப்படி பார்க்கும்? ஆனால் அப்புறம் 1/2 hour பொறுத்தது பிறகு நார்மல் ஆகிடும். நார்மல், அதான் குழந்தை. இல்லை நீ என்னத்தை தான் அடித்தாலும் முந்தானையை பிடிச்சிட்டே வரும் கடைசியில். இல்லை அதுதான் குழந்தை. கடவுள் மனிதனை தண்டித்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் அன்புள்ளவர்ங்கிறத இஸ்ராயேல் மக்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடவுள் பாசம் உள்ளவர் என்பதை எப்பொழுது கண்டுபிடித்தார்கள்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அவர் தன்னுடைய அந்த இறங்கி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. அப்பத்தான் கடவுள் அன்புள்ளவர்னு மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் போதனை இருக்குது, உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிக்கிற போதனை இருக்குது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்க சொல்ல கிறிஸ்து நமக்காக செத்து போனது, அவருடைய உயிரையே கொடுத்ததுனால தான் கடவுள் அன்புள்ளவர்ங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடிந்தது. கடவுள் பாசம் உள்ளவர்ப்பா அப்படிங்கிற ரகசியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. நான் சொன்னது விளங்கினவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். நான் சொன்னது விளங்கினவங்க கை வைத்துங்களேன். நீங்க கவனிக்கல. எல்லாம் பைபிளை மூடுங்க. எல்லாம் பைபிளை மூடு. நான் இப்போ ஒரே இடம் சொல்வேன், அப்புறம் நான் கேள்வி கேட்பேன். உன் பேர் என்னப்பா? பாண்டியனா? பாரதி. உங்க பேருப்பா? ஹேமா. உன் பேரு? உங்க பேர் என்ன பிரதர்? தினேஷ். பிரைஸ் தி லார்ட். அந்த கடுக்கன் சூப்பராக இருக்கு பிரதர். நான் லிசன் டு மீ. உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஏன் கடுக்கன் போட்டிருக்காருன்னு தோணும். ஆக்சுவலாக கடுக்கன் எங்கிருந்து வந்ததுன்னா பழைய ஏற்பாட்டிலேருந்து வந்துச்சு. இஸ்ராயேல் மக்கள் கடுக்கன் அந்த காதணி போட்டிருந்தாங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அது இப்போ நீங்கள் போடுறது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமானால் போட்டுக்கலாம், சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை கலட்டுறது நல்லதுன்ற மாதிரி நான் இப்போ பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எதை செஞ்சாலும் மக்கள் என்ன நம்மளை எப்படி பார்க்குறாங்கிறது இம்பார்ட்டன்ட். மக்களுக்கு மூக்குத்தியை போட்டு விட்டதே கர்த்தர் அப்படின்னு பைபிளில் பழைய ஏற்பாடு சொல்லுது. நகையை கலட்டுறதுக்கு முன்னாடி பகையை கலட்டணும். பொட்டு எடுக்கிறது முக்கியம் கிடையாது. பொட்டு மேலே உள்ள ஆசையை விடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் துட்டு மேலே உள்ள ஆசையை விடுறது கஷ்டம். வெளியில் மாற்றங்களை சீக்கிரம் உருவாக்கிடலாமா?
ஆனால் உருவாக்க வேண்டிய மாற்றம் எல்லாம் உள்ளுக்கு, அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்போ கடவுள் பாசம் உள்ளவர் என்பதை சிலுவையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். அது வரைக்கும் கடவுள் பாசம் உள்ளவர்னு யாருக்குமே தெரியாது. ஆனாலும் சில ஆட்கள் தப்பு பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா தண்டனைக்கு பயந்து. இன்னைக்கு நாம குற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமும் நம்மளை தூக்கி நரகத்தில் போட்டுருவாருங்கிறதுனால நாம குற்றம் செய்யாமல் இருக்கிறோம்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. நான் காருண்யாவில், ஐம் பேசிக்கலி an engineer, மெக்கானிக்கல் engineer from காருண்யா யூனிவர்சிட்டி. காருண்யா பொறியியல் கல்லூரியில் நான் பிஇ படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஊழியத்துக்காக ஒரு கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்த கிராமத்துக்கு நான் போகும் பொழுது அந்த கிராமத்தில் உள்ள ஒரு தம்பி என்ன பார்த்து கெட்ட வார்த்தை பேசுறாரு. அப்ப என் கூட நின்ன ஒரு பையன், அவன் என் கூட ஊழியத்துக்கு வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, என்னன்னா அவன் உங்களை பார்த்து இவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தை பேசுறான், உங்களுக்கு தமிழ்ல திரும்ப கெட்ட வார்த்தை பேச தெரியாதான்னு கேட்கிறான். இவன் கூட ஊழியத்துக்கு வந்திருக்க ஊழியக்காரரு. நாம கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம கெட்ட வார்த்தை பேசின உடனே அவன் வந்து அடிச்சிருவான். அப்படிதானே? அல்லேலூயா. அப்படியா? எல்லாம் உஷாராயிட்டாங்கோ. இவர் சொல்ற எல்லா அல்லேலூயாவுக்கும் நம்ம அல்லேலூயா சொல்லக்கூடாது. நிஜமாவா? இல்ல. நீ எவ்வளவு பயங்கரமான ஒரு பயில்வானா இருந்தா கூட, ஒரு ஒல்லி குச்சி கெட்ட வார்த்தை பேசினா கூட நீ திரும்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னவர் உனக்காக உயிரையே கொடுத்தவர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நாம ஏன் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறோம்? அது லூசு. உங்களை பார்த்து மக்கள் லூஸ் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவங்க டைட்டு. ஆனா லூஸானவங்க பரலோகத்தில் கர்த்தருடைய வருகையில் லேசாக பறந்து போவார்கள். உன்னை பார்த்து லூசு லூசுன்னு சொல்லுதே, கர்த்தருடைய வருகையில் இங்கே தான் கிடக்கும். ஆணுடைய வருகைக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டீங்க. இந்த இடமே காலி ஆயிடும். ஆனாலும் சில ஆட்கள் பாருங்களேன், திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஆள்கிட்ட நான் சொல்றேன், ஐயா நீங்க கர்த்தருடைய வருகை வந்துச்சுன்னா நாம எல்லாம் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வலது பார்சத்துல உட்காருவோம் அப்படின்னு ஒரு அண்ணாச்சி கிட்ட சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அவர் வலது பார்சத்துல உட்காந்தா எனக்கு நான் கிடைக்கும். நான் சொன்னேன், ஒரு 10-15 எருமாடு கிடைக்கும் போ. அப்படி ஓட்டிக்கிட்டு அப்படி சாணி அள்ளினே போலாம்ல. அங்க போய் உக்காந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறானா இவன் யாரு? அவன் தான் என் மனுஷன். நம்ம எல்லாம் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? கடைசியில எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதே அண்ணாச்சி மறந்துட்டாரு. அந்த மாடு கூட உனக்கு பத்தலைன்னா ஒரு மளிகை கடையை கர்த்தர் வச்சு தருவார். என்ன பொருள் வாங்குறதுக்கு தான் ஆள் இருக்க மாட்டாங்க, உங்க சாப்பிட்றதுக்கு தான் எதுவுமே தேவைப்படாத. இந்த குடல் இருக்காது, இந்த உடம்பு இருக்காது, எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம புசிப்போமாம். அந்த பல்லு எப்படி இருக்கும், அந்த உடம்பு எப்படி இருக்கும், எதுவும் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஒரு காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் பாடும்போது, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பாடுங்க, மண்ணுக்காக. பாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாஸ்டர்மா பழைய பாட்டு? நம்முடைய நான் நினைக்கிறேன் சாராள் நவரோஜம்மா பாடின பாட்டு, ஏதோ ஒரு பழைய காலத்து ஆண்டவருக்காக வேண்டி வைராக்கியமாக நின்ற ஒரு பெண்மணி பாடிய பாடல். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. இந்த பாட்டை யார் பாடு தெரியுமா அப்படின்னு ஒரு தம்பிகிட்ட கேட்ட உடனே, மாணிக்கத்தினுடைய மனைவி எழுதியிருக்க கூடும். கொஞ்சம் பேர் பார்க்குற மாணிக்கத்துக்கு மனைவி இந்த பாட்டு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன். நாம ஆக்சுவலா இந்த நாள்ல எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஆழமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நமக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 8 கோடி ரூபாயை பேங்க்ல போட்டுக்கிட்டு நாகர்கோயில்ல ஒரு கிறிஸ்டியன் ஒரு பாட்டு பாடுறாரு, எனக்கென்று எதுவும் இல்லை. ஐயோ, அந்த வைப்ரேஷன் எங்க இருந்துதான் வருதோ தெரியல. என்ன மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஏமாத்துறாங்கன்ற, என்ன மாதிரி ஏமாத்துறாங்க. ஊரே வளைச்சு போட்டுக்கிட்டு இப்பூமி சொந்தம் இல்ல. யாரை ஏமாத்துற? மொத்த உலகமே பாக்குதியா. இந்த குரங்கு கூட்டத்தோட முடியலையா?
நமக்குன்னு தாம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் ஆண்டவருக்கு தமாத்தூண்டு கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு பெருசாக கொடுத்தார். இதைதான் இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக சொல்லி பிஸ்னஸ் மோட்டிவில் தான் காடுக்கு நமக்கும் அக்ரிமெண்ட்டு. கடவுளுக்கும் நமக்குள்ள அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? உடன்படிக்கை. இந்த பார் பெருசே, நான் தமாத்தூண்டு கொடுப்பேன், நீ பெருசாக கொடுக்கணும், சரியா? இப்படி தான் நாம் இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது அவருக்காக நம்முடைய உயிரையே கொடுக்கும் அளவுக்கு நாம் அவரை நேசிக்கணும்னு எதிர்பார்த்து தான் நம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவரை ரொம்ப நேசிப்பாங்க, ஆனால் வீட்டுக்கார டீலில் விட்டுருவாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஒரு ஊழியக்கார அம்மா கிட்ட. அந்த ஊழியக்கார அம்மாவுடைய ஹஸ்பண்டு வந்து ரட்சிக்கப்படல. அம்மா இந்த அம்மா அப்படியே சோதர ஹல்லேலூயா, அம்மா எங்கே போகிறீங்கம்மா? அந்த ஊழியத்து நிமித்தமாக கடந்து போகிறேன் பதே சோதர. ஏமா அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்தியம்மா அப்படின்னு கேட்டா, அதே ஐயோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க பதே, ஆத்துமாக்கள் அழிந்த வண்ணமாக காணப்படுகிறோம். ஆண்டவருக்கே இல்லாத அக்கறை இந்த அம்மாவுக்கு. இல்லைம்மா, நீ முதல்ல வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போ. வீட்டுக்காரருக்கு வேற யாரும் இல்லை, நீ மட்டும்தான் பொண்டாட்டி, நீ மட்டும்தான் சாப்பாடு கொடுத்துட்டு போ. முதல்ல உன்னை நம்பி ஒரு ஆயா தன்னுடைய மகனை உனக்கு புருஷனா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குது. உன்னை நம்பி விட்டு போயிருக்கிற அவர் உன்னை கல்யாணம் பண்ணி நீ சாப்பாடு போடுவேங்கிற நம்பிக்கையில் ஆயாவும் தாத்தாவுமா போயிட்டாங்க. பாவம் அந்த ஜீவன், அதுக்கு சாப்பாடை போட்டு போயேன்னு சொன்னாக்க, ஏய் பிசாசு உனக்குள்ள வாசம் பண்ணி உனக்குள்ள பீஸ். பிசாசு உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். அப்புறம் அந்த அம்மா சோத்ரேன் ஒரே ஊழியம்தான். அப்புறம் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 3-4 மணிக்கு ரொம்ப டயர்ட் ஆகி வீட்டில் வர்றாங்க. அண்ணன் வீட்டில் அப்படியே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். வாடி ஆமாம், அவர் இப்படி சரிஞ்சு நின்றுட்டு ஐ எம் ஸ்டடி குடிச்சவன் ஐ எம் ஸ்டடி சொல்றது இப்படி தானே. இப்போ ஐ எம் ஸ்டடி பாட்டி. அவர் ஒரு கம்பை எடுத்து பட்டு என்று நேர்த்தியாக பிசியோதெரப்பி பண்ணுகிறார். இந்த பிசியோதெரப்பி பண்ணின உடனே இந்த அடி பட்டுட்டு அடுத்த நாள் 3 நாளைக்கு பிறகு 3 நாள் தூக்கமே கிடையாது. அது 3ஆவது நாள் மதுரை தமக்க மைதானத்திலே அங்கிள் தினகரன் பிரசங்கம் பண்ணுகிறார். கஸ்தூரி, யார் அந்த கஸ்தூரி? ஓடிவா, நீ இடி வாங்கி வந்திருக்கிறாய், இன்றைக்கு அருள்நாதர் உன்னை சுகப்படுத்த போக. ஓடிவா கஸ்தூரி. அந்த அம்மா, கர்த்தர் என்னை 3-4 நாட்களாக காணப்பட்டதான வலியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அந்த கூட்டத்தில் பின்னாடி வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிறவர் வந்து இந்த அம்மாவுடைய புருஷன். அவர் பின்னாடி வரிசையில் உட்காந்துட்டு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம்ன்றாங்க. அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாரு, கர்த்தரா உன்னை சாட்சியாக நிறுத்தினது? உன்னை சாட்சியாக நிறுத்தினதே நான். ரொம்ப பேர் இன்னைக்கு பாரு, பொம்பளைங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்கிறது காரணமே யாரோ ஒரு ஆள் உங்களை சாட்சியாக நிறுத்தினதுனால தான். அதுக்கும் சிரிக்கிறாங்க பாருங்க. இல்லை, ஆம்பளைங்க சர்ச்சுக்கு ரொம்ப பேர் வராத காரணம் என்ன தெரியுமா? பொம்பளைங்க இந்த வாய் பகுதி பெரிதாகி காணப்படுகிறது. நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. உண்மையில வீட்டுக்காரருக்கு சாப்பாடை போட்டு போயிருக்கலாம்ல. உண்மையில சொல்றேன், அதுக்கு பிறகு அந்த அண்ணனுக்கு சாப்பாட்டுக்கு கர்த்தர் எந்த குறையும் வைக்கவில்லை. அல்லேலூயா. ஏன் சொல்லு? பிசியோதெரப்பி. பட்டு 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 பட்டு. இப்ப அந்த ஆத்ம தாகம் எங்க போச்சு? முதல்ல வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கணும்.
கண்ணுக்கு தெரிஞ்ச வீட்டுக்காரர்கிட்ட பாசம் காட்ட தெரியாம கண்ணுக்கு தெரியாத வீட்டுக்காரர்கிட்ட பாசம் காட்டதான் நினைச்சுன்னுக்கிற. நீ உன்னையே ஏமாத்துறன்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஆளு குடியார மனுஷன் குடிக்க தான் செய்வார். ஏன்? இந்த ஆட்சியில் குடிப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்? இன்னொரு ஆட்சிக்கு இந்த குடிகார ஆட்சிக்காரர் உங்ககிட்ட 1000 ரூபா நோட்டை கொண்டு கூத்தாட்டும் போது அந்த ஆட்சிக்கு தான் நீங்க திரும்ப ஓட்டம் போடுவீங்க. ஏன்? நீதாயா மனுஷன். இப்போ இந்த அம்மா திரும்ப வந்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுட்டாங்கன்னாக்கா நீங்க ஓட்டு போட்டுருவேன். திரும்பவும் இதுதான் ப்ராப்ளம். உன் வீட்டுக்காரர் ஜலத்தின் மேல அசைவாடுவார். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நாமளும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆக்சுவலா நான் அரசியல் பேசுறதுக்காக வரல. நான் அல்டிமேட்டா இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, பழைய ஏற்பாட்டில் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை புதிய ஏற்பாட்டில் சாதிக்க வந்தார். அது என்னதுன்னா, சும்மா நோய் சுகமாகிறதெல்லாம் சொல்லாது. எலியா, எலிசா, மோசே பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கர்த்தர் எழுப்பி சும்மா இரும்பு தண்ணியில மிதக்கும், வானத்துல சூரியன் நிற்கும். அப்படியே நிற்குங்க சூரியன். மழை வரட்டும்னா வரும், நிக்கட்டும்னா நிற்கும். அவ்வளவு தூரம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தார். ஆனா அப்பெல்லாம் கடவுளுக்கு சந்தோஷம் இல்லை மனசுல. 6 லட்சம் மக்களை அப்படியே நடந்து போக பண்ணுகிறார். எதை? அந்த செங்கடலை பொளந்து 6 லட்சம் மக்களும் கோழி, ஆடு, மாடு எல்லாத்தையும் பெருசு எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்த்த சமயத்தில் நான் அழுதுட்டேன். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் தேற்றி ஆற்றி காப்பாற்றி எவ்வளோ பெரிய காரியங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனா அந்த மக்கள் வந்து இவங்க எல்லாம் வெளியில வந்த உடனே நல்ல கவனமா கவனிங்க. வெளியில வந்து எல்லாம் எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அங்க இருந்து பார்வோனுடைய சேனை உள்ள வருது, இவங்களை துரத்திட்டு வருது. பார்வோனுடைய சேனை அந்த செங்கடல்ல நடுவுல வந்த உடனே கடவுள் என்ன பண்றாரு? அந்த கடல் பிரிஞ்சு நின்ன கடவுளை அந்த கடலை ஒன்று சேர்த்து எல்லாரும் ஒரு ஆள் விடாம எல்லாருமே செத்து போயிட்டாங்க. தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டாங்க. அப்ப நம்ம மக்கள் எப்படியெல்லாம் அந்த மக்கள் எப்படி அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இஸ்ராயேல் மக்கள் அழுதார்களா? வேதாகமம் பதிவு செய்கிறது, அவங்க டான்ஸ் ஆடினாங்களாம். வேதாகமம் அந்த இவ்வளவு பேரும் செத்த உடனே வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மக்கள் டான்ஸ் ஆடினாங்க பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய விரோதிகள் செத்து போன உடனே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ல, உன் விரோதியை நேசி. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மக்கள் வெளியே வந்து அவ்வளவு மக்களும் செத்து மிதக்கும் போது இவன் என்ன பாட்டு பாடியிருப்பான்? கர்த்தர் வல்லவர் போட்டு தள்ளுவார், கர்த்தர் நல்லவர். ஓ என்ன பாட்டு, என்ன வர்ஷிப்! டாமரின் அடிக்கிறாங்க அந்த மிரியாம். ஜிங் ஜாக ஜிக் ஜாக ஜிங் ஜாக ஜிக் ஜாக ஜிங் ஜாக ஜிக் ஜாக ஜிங் ஜாக ஜிக் ஜாக ஜிங் தக தக தகதன் தக 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 தக. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். 136 சங்கீதம் ஃபுல்லா பாருங்களேன். போட்டு தள்ளியவரை துதியுங்கள். ஃபுல்லா கொலைகளை பற்றி. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. எப்ப பார்த்தாலும் யாரை பழி வாங்கலாம், யாரை அடிக்கலாம், யாரை வெட்டலாம், அதான் பழைய ஏற்பாடு. அப்ப மனுஷன் எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாலும் அவனுக்குள்ள அன்பு வரப்போறதில்லை. நானே போய் அவனுக்காக செத்தாத்தான் அவன் அன்பை கற்றுக்கொள்வான் என்பதை கடவுள் உணர்ந்து, நீங்க எத்தனை அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சாலும் மாமியார்ட்ட பேசுவியா? நீ பேச மாட்டேன். அவள்கிட்ட நம்ம செத்தாலும் பேச மாட்டேன். செத்த பிறகு பேச முடியுமாமா? செத்தாலும் பேச மாட்டேன். ஆனா பாஸ்ட் வீட்டுல வந்த உடனே ஒரு பாஸ்ட் வீட்டுல வந்த உடனே நீ பாயாசம் கொடுக்குற, ஆனா புருஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன்ற. அத ஒரு ஊழியக்காரர் இந்த மாதிரி கதை சொன்னாரு. ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப அந்த வீட்டம்மா தான் பிலீவர். அந்த வீட்டு ஐயா வந்து அவிசுவாசி. அவரு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் முன்ன உட்காந்துக்கிறாரு. பாஸ்டர் பார்த்த உடனே, ஐயா உங்கள் கல்யாணத்தில் கல்யாண ஃபோட்டோவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, சிரிச்சிட்டே இருக்கிறீங்க, ஏன் இப்படி நீங்கள் சோகமாக இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்போ சிரிச்சிட்டு சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் கடைசியாக சிரிச்சது தாங்க.
அந்த கல்யாணத்து அன்னைக்கு தான் நான் கடைசியாக சிரிச்சது. என்னைக்கு இந்த கன்றாவி கூட சேர்ந்தனோ, இவ கூட நான் என்னைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே என் சந்தோஷம் போயிடுச்சியா. பாஸ்டர் ஓன்னு அழுதுட்டாரு. இந்த அம்மாவா? இந்த அம்மா தான் சர்ச்சில் ஆராதனை நடத்து. ஆராதனை யார்? ராஜிங் தகச்சு அத்துதி யார் ராதனை யார் ராதனை. அந்த அம்மாவுடைய புருஷனா இப்படி பேசுறாரு. பின்ன காலையிலும் ஜகஜிக் ஜகஜிங் ஜகஜிக் ஜகஜிங், மாலையிலும் ஜகஜிக் ஜகஜிங் ஜகஜிக், ஆராதனைய பாவக்கே. நீ உலகத்தை 2 கண்ணால பாக்குற, உலகம் ஒன்ன 2000 கண்ணால பாக்குற. ஆயா உங்களுக்கு கொஞ்சம் பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு ஆயாவுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆயாவுக்கு எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஆயாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஆயா, ஐ லவ் யூ. ஆயா, ஏன் ஆயாக்களுக்கு தாத்தா ஆயான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆண்டவரை சீக்கிரமா பார்க்க போறாங்க. இப்படி 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 சொன்ன இப்படி இப்படி சொன்ன உடனே ஒரு ஆயா, அப்ப நான் சீக்கிரம் மண்டே போகணும்னு சொல்றியா? ஆயா நீ ரொம்ப காலம் இருக்கணும். ஆயா நீ ரொம்ப காலம் இருக்கணும். உன் மர்மம் திருந்துற வரைக்கும் நீ ரொம்ப காலம் இருக்கணும். Now listen to me. எதை செஞ்சாலும் இனிமே எதை செஞ்சாலும் சந்தோஷமா அன்போட செய்ய கற்றுக்கொள்வோம். Now 14th chapter of John, யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 13:34 யோவான் 13:34 வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசித்து நம்ம தியானித்து முடிக்கலாம். ம் ம் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டில் இந்த உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டுங்கிற கற்பனை பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதான் லூக்கா 10ஆம் அதிகாரத்தினுடைய 25 வாசிங்களேன். லூக்கா 10:25 வாசிங்க. லூக் 10:25. ம் 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 ம். அப்போ புதிய ஏற்பாடு எழுதப்படாத நாட்கள், புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. சிஸ்டர் இங்கே கவனிங்க சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. நல்ல கவனிக்கணும். பழைய ஏற்பாடு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து வசனத்தை எடுத்து கோட் பண்ணுறாரு. அப்போ இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் எழுதலை. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசுகிட்ட கேட்குறாரு, ஜீசஸ் நான் பரலோகத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? நான் நித்திய ஜீவனுக்குள் சுதந்திரிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அப்படி கேட்ட உடனே இயேசு சொல்றாரு, உன் கையில் புக்கு இருக்குதே, உன் கையில் நியாயப்பிரமாணம் இருக்குதே, சட்ட புத்தகம், அது என்ன சொல்லுதுன்னு கேட்டார். அப்போ உடனே அவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் மேல நான் கடவுளை நேசிக்கணும். வாசிங்க. ம் 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 ம். பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்போ இந்த எல்லாத்துக்கும் மேல கடவுளை நேசிக்கணுங்கிற கொள்கை எப்படி பழைய ஏற்பாட்டில் இருக்குதோ, அதே மாதிரி உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டியங்கிற கொள்கையும் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. நான் கடைசி என்ன சொன்னமா? நான் கடைசி என்ன சொன்னேன்? எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பிறந்ததே கிறிஸ்டின் ஃபேமிலி, அப்படி தானேம்மா? ப்ளீஸ் தயவு செய்து ப்ளீஸ் புதுசாக வரக்கூடியவங்களை அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க விளையாடவே மாட்டாங்க, ஒழுங்காக கவனிப்பாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்ற மாதிரி ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நான் லிசன் டு மீ. பழைய ஏற்பாட்டில் இருக்குது இந்த பழிவாங்கக்கூடிய மார்க்கத்தில், அந்த பழைய ஏற்பாட்டு அந்த யூத மார்க்கத்துக்குள்ளேயே உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் இருக்குது. ஆனால் அது மக்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னா என்னது? என்னை நான் நேசிப்பது போல பிறரை நேசிக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அது எப்படி செஞ்சு காட்டுங்க, யாராவது செஞ்சு காட்டுங்க.
அப்படின்னு மக்கள் குழம்பி போயிருக்கும் போது தான் புதிய ஏற்பாடை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த கற்பனை இருந்தாலும் அதன்படி வாழ்கிற வலிமை பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்லை. ஏன்னா இப்படி வாழ்ந்து ஒரு ரோல் மாடலாக இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து காட்டினால்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது புதிய ஏற்பாட்டின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வந்து கடவுள் நல்ல கொள்கைகள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் அதன்படி வாழ்கிற வலிமையை நமக்கு கர்த்தர் தருகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ரோல் மாடலாக நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கின்றார். நல்ல கவனமாக கவனிங்கம்மா, நல்ல கவனமாக கவனிங்க. இந்த உலகத்திற்கு இயேசு எதற்காக வந்தார் அப்படிங்கிறத நாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதற்காக வேண்டி அவர் சாக வேண்டும் அப்படின்னா, இயேசு செத்தா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயம் வேற ஒன்றுமே இல்லை. எதை செஞ்சாலும் இனி அன்போடு செய்யக்கூடிய ஒரு 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 காரியம். எதை செஞ்சாலும் இனி நம்மளால் அன்போடு செய்ய முடியும். முன்னாடி வந்து எதை செஞ்சாலும் பயந்துக்கிட்டே செய்வோம். ஆனால் இப்போ நம்ம அன்போடு செய்ய கொள்கை ஒரே கொள்கை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மட்டும் கர்த்தர் அவர் செத்ததுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன புதிய கொள்கையை நமக்கு கொடுக்கிறார். அந்த கொள்கை என்ன கொள்கை? நீங்கள் வாசித்தீங்க ஏற்கனவே. அது என்னது? என்ற புதிதான கற்பனையை உங்களுக்கு கொடுக்கிறேன். வாசித்தது யாரு? யோவான் 13:34. நல்ல கவனமா வாசிங்க. அதை ஒரு புதிய கற்பனையை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாரும் பைபிள்ல நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல அப்படிங்கறத அண்டர்லைன் அடிக்கோடு போட்டு வைங்களேன். அந்த இடத்தை அடிக்கோடு போட்டு வைங்க. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, அதுதான் புதிய கட்டளை. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான ஒரு கற்பனையை கொடுக்கிறேன். சகோதரர் சொல்லுங்க, அந்த கற்பனை ஏன் புதிய கற்பனையாக இருக்கிறது? நீங்க தான் சொல்லுங்க. அந்த கற்பனையை புதிய கற்பனைன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு சொல்லுங்களேன். உட்காருங்க பிரதர். அதாவது அந்த கற்பனையை நம்ம ஏன் புதிய, நீங்க சொல்லுங்கம்மா. கன்னடிமா சொல்லுங்க. ஹேமா சொல்லு. ஹேமா, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சோதனை உண்டு. அவங்களை கவனிக்கவே முடியாது. நல்லா தான் கவனிப்பாங்க, ஆனா ஒரு இன்ச்சு உள்ள போகாது. பழைய ஏற்பாட்டில் உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிங்கிற கொள்கை இருக்கு. நான் கவனமாயா? புதிய ஏற்பாட்டில் நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்ற புதிதான கற்பனை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது புதிதான கற்பனை நம்ம ஏன் சொல்றோம்? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு நம்மளை எவ்வளவு நேசித்தாரோ அதே மாதிரி நாம பிறரை நேசிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விளங்குறவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். விளங்காதவங்க மட்டும் கை வைத்துங்களா. சொந்த செலவில் ஜூனியர் வைக்க சொல்லுறீங்களா? அதாவது புதிய ஏற்பாட்டில் அந்த 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 வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க தம்பி. அந்த வசனம் டிஸ்பிளே பண்ணுங்க. யார் போடுறது வசனம் போடுறது? பல ஆட்கள். யோவான் 13:34. யார் போடுறீங்க? யோவான் 13:34 பிளே பண்ணி எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 13:34 சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற. ஹேமா இப்ப சொல்லு ஹேமா, இது ஏன் புதிய கற்பனையா மாறியது? இப்ப கூட தெரிலன்னா உண்மையிலே ஹேமா நான் சொல்றேன், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் அழுதுருவேன். ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்த பிறகு கூட அங்கே உள்ள ஒன்றும் போகலைன்னாக்க இதுக்கு பொறுப்பு தான் தானையா? நீ 1.5 மணி நேரமா கத்துற, ஆனா அந்த பொண்ணுக்கு ஃப்ரண்ட்ல உக்காந்துக்கிற பொண்ணுக்கே ஒன்றும் உள்ள போகலைன்னா என்ன கத்துற? நீ பொறுப்பு நான் தானே. நீ சொல்லுப்பா பாரதி சொல்லு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நம்மை நாம் நேசிப்பதை விட கடவுள் நம்மை நேசிப்பது அதிகம். விளங்கல? நீ சொல்லுமா, சிங்கிள் மூக்குத்தி சொல்லுமா. அவர் நம்மை நேசிப்பது போல நாம் அவரை நேசிக்க வேண்டும். தோடா பைபிள் உங்களுக்கு விளங்கல, உங்களுக்கு விளங்கலைங்கிறது எனக்கு விளங்குச்சு. அதாவது நான் என்ன நேசிப்பது போல இவரை நேசிக்கணும் அப்படின்னு பழைய ஏற்பாடு. ஆனா கடவுள் என்ன நேசிக்கிறது போல நான் இவரை நேசிக்கணுங்கிறது புதிய ஏற்பாடு. இப்ப கூட விளங்கலன்னா என்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணு விளங்குச்சாமா? விளங்குதா உனக்கு?
சொல்லுமா. நீ சொல்லுமா. பழைய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு? நாம் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும். பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கு? இயேசு நம்மை எவ்வளவு நேசிக்கிறாரோ. உன் குடிகார புருஷனை கடவுள் எவ்வளவு நேசிக்கிறாங்க தெரியுமா? அவர் எவ்வளவு குடிச்சாலும் சரிதான், தலையில தடவி கொடு. வேதாகமம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பது போல புருஷன் உனக்கு தலையாக இருக்கிறான். அவருக்கு தலையில முடி இல்லாம இருந்தா கூட அவர் தான் தலை. ஆக உன்னுடைய புருஷனை இன்னிலிருந்து ஏங்க ஏங்க அப்படி கூப்பிடாத. உன் புருஷனை கூப்பிடுறதுக்கு ஒரு நல்ல பதவி பெயரை நான் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருப்பது போல புருஷன் உனக்கு தலையாக இருப்பதனால அவரை நீங்க எப்படி கூப்பிடலாம்னா, எப்படி கூப்பிடலாம்? தலை என்று கூப்பிடலாம். ஏதோ ஒரு அஜித்தை போய் தலைன்னு ஏன் சொல்ற? முழு மனுஷனா வீட்டில் ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறார்ல, அவர் தான் உனக்கு தலை. இது தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் நான் கோவப்பட்டிருக்கவே மாட்டேன். அடுத்த வாரமே உன் வீட்டுக்காரர் இங்க சபைக்கு வரணும்னா வேற ஒரு வழியும் கிடையாது. காலில் சொல்லிப்பார், அவர் பின்னாடியே வந்துருவாரு. அவர் எப்படி நிப்பார் தெரியுமா? நீ இப்படி நிக்கிறேன்னா உன் பின்னாடி நின்றுட்டு இப்படி பாப்பாரு. எந்த மனுஷனும் நல்லவன் தான். அவனை நல்லவனாகவோ கெட்டவனாகவோ மாற்ற பண்ணுவது மனுஷியுடைய பொறுப்பு. ஆமா ஆமா. ஒரு அன்னைக்கு ஒரு பிரதர் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கல்யாணம் பண்ணாதவர்களோ வேகிறார்கள், பண்ணியவர்களோ சாகிறார்கள். கல்யாணம் பண்ணாதவங்க வேகிறார்கள், பண்ணியவர்களோ எதுக்குடா பண்ணணும்னு சாகிறார்கள். டெய்லி செத்து பிழைக்கிறாங்க. ஆமா. இன்னையிலிருந்து எதை செஞ்சாலும் சரிதான். சிரிச்சா கூட அப்படி சிரிக்காத. பைசாவுக்காக சிரிக்காத, உலக லாபத்துக்காக சிரிக்காத, இம்மைக்காக சிரிக்காத. பைபிள் வசனம் இருக்குது, இம்மைக்காக மட்டும் நீ கடவுளுக்கு மேல நம்பிக்கையா இருந்தா ராம்சாமி குப்சாமி அப்துல் ரஹ்மானை விட நீ மோசமான படு நிலைமையில, ஒரு படு கேவலமான ஒரு துர்பாக்கியமான நிலைமையில நீ இருக்கிறன்னு அர்த்தம். இந்த நன்மைக்காக வேண்டிதான் நீ பணக்காரனா மாறணுங்கிறதுக்காக வேண்டி இங்க வந்து கூப்பாடு. நீ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப உடம்பு குண்டா இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல புருஷன் வேணும், எனக்கு 2 குழந்தைகள் வேணும். ஆனால் ஒரு ஊழியக்காரர் வேற சொல்ல பாருங்க. எனக்கு ஒரு ஊழியக்கார்ட்ட, ஒரு பெரிய ஊழியக்கார்ட்ட ஒரு சின்ன ஊழியக்காரர் சொல்றாரு, எனக்கு இந்த சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க. பெதே சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி பொண்ணுனா எப்படி இருக்கணுமா? செவப்பா இருக்கணுமா பொண்ணு. அந்த ஊழியக்காரர் சொன்னார், நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். என்ன ஆலோசனை தெரியுமா பிரியமானவர்களே? எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருக்கிறது. அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு உள்ள நீ போனாயானால் சுண்டாமலே ரத்தம் வர்ற மாதிரி. அவருக்கு சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி கேட்குது. நேரம் 1:20 செய்திகள் தொடர்கின்றன. பைபிள்ல இருந்து ஏகப்பட்ட வசனத்தை எடுத்து நான் பேசி 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 கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னா, இந்த காரியத்தின் கடைத்தொகை இந்த பைபிளை பிழிஞ்செடுத்தா ஒரு துளி முதல்ல வந்து விழும். அது எது தெரியுமா? அன்பு. அல்லேலூயா. திருநெல்வேலிக்கு போன அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். வா ஆனா ஒருத்தன் பேசவே மாட்டான்ல. ஒரு அம்மா ஃபாரின்ல இருந்து கால் பண்றாங்க. நாங்க வந்து நாடாள் அவங்க நாடாராம், மளிகை கடைக்காரங்களாம், நாடாரு. எங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், நாடார்ல ஒரு பொண்ணு பாருங்க. அவங்க ரொம்ப ரொம்ப பல தலைமுறை அங்கே தான் இருக்காங்க. 2-3 தலைமுறையும் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க பேச்சு பார்த்தாலும் அப்படி தெரியுது. நாடாளுல பாருங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் ஒன்னே நாடாள். சேலத்துல இருந்து ஒரு அம்மா, நாங்க எல்லாம் கம்மாள நாயுடு, சர்ச்சுக்குள்ள வந்து நான் சொன்னேன், கம்முன்னு போயிடு. இயேசுக்குள்ள வந்த பிறகு உனக்கு என்னமா இந்த வெங்காய நாயுடு? ஆமா,
வெங்கையா நாயுடு. அதை வந்து ஒரு ஆள் வெள்ளக்காரர் வெங்காய நாயுடு தான் சொல்கிறாரு. அந்த ப்ரொனவுன்சியேஷன் அப்படி தானே வருது. நான் லிசன் டு மீ. தேவர் அன்னைக்கு கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் கேட்டு ஒரு தேவர் சொல்கிறாரு. கர்த்தாவை தேவமாரோ. தேவர்னு ஒரு ஜாதி தெரியுமா? தேவர் முத்துராமலிங்க தேவர். கர்த்தாவை தேவர் இல்ல, தேவர். எவ்வளவு தூரம் கடவுளை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கடவுளையே ஒரு மாதிரிப்பட்ட ஒரு வடிவத்துக்கு நம்ம கொண்டு விட்டுருக்கோம். நான் லிசன் டு மீ. நல்ல கவனமாக கவனிங்கம்மா. உலகம் ஒரு அருமையான நந்தவனம். சிந்தாதிரிப்பேட்டை இயேசு கிறிஸ்துவனுடைய மாரதம். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவதாக மாறணும். நம்ம செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. யாரை பார்த்தாலும் அன்பா, என்ன செய்யறாலும் அன்பா செய். குட் மார்னிங் சொன்னா கூட அன்பா சொல்லு. சிரிச்சா கூட அன்பா சிரிக்கணும். சிலர் வந்து சிரிப்பாங்க, உள்ளுக்கு எப்படா போட்டலான்ற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சனி எப்போ ஒழியுன்ற வாங்க ஏக்கா வாங்க ஏக்கோ ஐயோ எப்படா இந்த சனி ஒழியுன்ற மாதிரி தான் இருக்கு. இல்லை, அப்படி நீ நினைக்கவே கூடாது. கடவுள் ஒரு திட்டத்தோடு தன்னுடைய சபையை ஆரம்பித்தார். தன்னுடைய சபையை ஆரம்பித்தது வெறுமனே அற்புதங்களை பெற்றுக்கொண்டு சோதனை. கடந்த நாட்களில் எப்படியாக அந்த இடுப்பு பகுதியில் வலி கடந்து வந்தது. அந்த வலி கூட கடந்து தான் வருது. இடுப்பு பகுதியில் வலி கடந்து வருது. எதை கடந்து வருது? சிந்தாதிரிப்பேட்டையை கடந்து, அப்படி எக்மோரை கடந்து அந்த வலி கடந்து வருகிறது. அப்புறம் பாஸ்டர் கடந்து வந்து தலையில் கை வைத்த பொழுது கடந்து வந்த வலி கடந்து போனது. 4 வாட்டி கடந்தாச்சு. லிசன் டு மீ. நீ இடுப்பு வலி சுகமானதை பெருசுப்படுத்தி பேசிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் கடவுள் செஞ்சது தான். ஆனால் அதல்ல உனக்கு வெளியில் சொல்ல வேண்டிய டெஸ்டிமனி. சாட்சி சொல்ல வேண்டியது இம்மைக்குரியது அல்ல, சாட்சி சொல்ல வேண்டியது மறுமைக்குரியது. நான் உள்ள வந்தேன், எனக்கு உள்ள இருந்த ஜாதி வெறி என்ன விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் சாட்சி சொல்வானா? திருநெல்வேலியிலையா? இங்கேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல? கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இயேசு கிட்ட நான் வந்ததுக்கு பிறகுதான் என்ன நான் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஒரு மனசை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாப்பா ஏன் பாப்பா சோகமா இருக்க? பாப்பா வாழ்க்கைன்னா முன்னப்பின்னு இருக்கு, தப்பா செய்யும். எல்லாரையும் நான் பார்க்கும்போது என் பிள்ளைகளை மாதிரி தான் அவங்கள நான் பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ உரிமையாக நான் பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன் இல்லையா? லிசன் டு மீ. நீங்கள் எதை செஞ்சாலும் இனிமே பாசத்தோடையே செய்யுங்க. பள்ளர், பறையர், சக்கிலியர், குழுவர், சாணார், இந்த எந்த வித்தியாசமும் கர்த்தருடைய சபைக்குள்ளே இருக்கவே கூடாது. சில சபைகள் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அந்த ஜாதி மக்கள் தான் அந்த சபையில் இருப்பாங்க. வேற ஜாதி மக்கள் அந்த சபைக்கு போனால் ஏன் நீங்கள் எந்த ஊரு டக்குன்னு கேட்டுருவாங்க. ஓப்பனாக நீங்கள் என்ன ஜாதின்னே கேட்டுருவாங்க. நான் கேட்குறேன், நாம இந்த ஜாதின்னு நமக்கு சொல்லி கொடுத்தது பைபிளா இல்லை சங்கராச்சாரியாரை கொண்டு வந்த புஸ்தகமா? அப்படின்னா இந்து மதம் தான் நம்ம இன்ன ஜாதி என்று அடையாளப்படுத்தியது. வேதாகமம் நம்ம இன்ன ஜாதி என்று அடையாளப்படுத்தவில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவன் எழும்பி நின்று நான் வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், பட் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால வரதட்சணை வாங்காமலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய மன முதிர்ச்சியை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு ஒருத்தன் சாட்சி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் சர்ச்சுக்கு வந்த காரணமே வருவாய் தருணம் அதுவே. விளங்கல? விளங்காது. உனக்கு விளங்குனா நீ ஏன் அப்படி இருக்க போற? அதாவது வருவாய் தருணம் அதுவே. அன்னைக்கு வண்ணாரப்பேட்டையில் ஒரு பிரசங்கம் பண்ணேன். அதில் வந்து வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் சொன்ன உடனே ஒரு தாத்தா சின்சியராக எழும்பினார். தாத்தா கிட்ட சொன்ன, தாத்தா இதை பாட்டி பார்த்தா மேட்டர் என்ன ஆகும் தெரியுமா? உடனே தாத்தா சொன்ன, எனக்காக இல்லை பிரதர், என் பேராண்டிக்காக நான் சொன்னேன் சொன்னார். அவருடைய பேரனுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா வரதட்சணையை பிடுங்காம தான் கல்யாணம் பண்ண போறாருன்னு சொன்னேன். அந்த ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு நான் தாத்தாவுக்கு ஒரு சல்யூட் ஒன்று போட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தாத்தான்னு சொன்னேன். வாழ்த்துக்கள். அப்படி இருக்கணும் கிறிஸ்தவம்னா. நான் இயேசுக்குள்ளே வந்தது பிறகுதான் கல்யாணம்னு ஒன்று. நீ கல்யாணம் பண்ணிட்டே ராஜா? பண்ணல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏன்னா கல்யாணம் பண்ணது பிறகு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இல்லை, கல்யாணம் பண்ணவங்க முகத்தை பார்த்தா தெளிவாக தெரியுமில்ல. அது வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா
இயேசுக்குள்ள வந்ததுனால என்னை விட்டு பண ஆசை போயிடுச்சு. ஒருத்தன் வரதட்சணை புடுங்காமலே நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணினேன். ஒருத்தன் சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இல்லை கேட்குது. விசுவாசம் ஊழியம். என்ன பெது நீங்க கிண்டல் பண்றீங்களா? இல்லை பெது உங்களை பாராட்டுறேன் பெது. இல்லை அப்புறம் என்ன நீங்க குஷ்டரோகம் எல்லாம் சொல்றீங்க? பின்ன என்ன அப்ப அந்த கருத்தை பொண்ணு யாரு கல்யாணம் பண்ணுவா? அந்த கருத்தை பொண்ணு யாரையா கல்யாணம் பண்ணுவா? அது கேட்கறது யார் தெரியுமா? வயசு பசங்க, ஆண்டவரை பற்றி தெரியாத பசங்கன்னா கூட பரவாயில்ல. கேட்டது சோதர ஹாலில் அப்படியாக ஆவியில் நிற்க முடியாம கீழே விழுந்துருவார். 40 லட்சம் ரூபாயோடு கூட கடந்து வருகிற மணவாட்டியை கொண்டு வாரும் ஆண்டவரே. மணவாட்டி 40 லட்சம் ரூபாய் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. அவ கூட கடந்து தான் வரணுமா? அவன் நார்மலா வந்தா என்ன? அவன் ஏன்பா எதை கடந்து வரணும்? அவ நீ நெஜமா கிறிஸ்டினா இல்லையாங்கிறத வெளியில் உள்ள மக்கள் உன் பேரை வச்சு கண்டுபிடிக்க கூடாது, உன் வாழ்க்கையை வச்சு கண்டுபிடிக்கணும். நீ போடுற சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்க கூடாது. கொன்னே விடுவேன். கிறிஸ்தவன் எங்க இருக்கானோ பக்கத்து வீட்டு ராமசாமி பாதி வயசுல செத்து போயிடுறான். அன்னைக்கு ஒரு வீட்டில் ஆண்டவரே பக்கத்து வீட்டு ராமசாமி மாமாவுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த இருதய வலி மறைந்து ஒரு புதிய இருதயத்தை கொடும் ஆண்டவரே சொல்லிக்கிட்டு நாட்டு ராத்திரி ஃபுல்லா ஜெபம். அந்த ராமசாமி மாமாவுக்கு ஒரு புதிய இருதயத்தை தாருமாண்டவரே. ஒரு பெந்தைக்கோஸ்தே குடும்பம் பண்ண ஜெபத்தினுடைய வாயிலாக அடுத்த நாள் காலையிலே மாமாவுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஷாமியானா கட்டி இருக்கிறார்கள். மாமாவுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஷாமியானா ஏன் கட்டி இருக்கிறாங்க? ஏன் பந்தல் போட்டிருக்கிறாங்க? ஏன்பா பந்தல் போட்டுக்குது? மாமா போயிட்டார். மாமா போயிட்டாரா? எங்க போயிட்டார்? நிரந்தரமா போயிட்டார். அவர் பல்லவத்து தான் போயிருப்பார். ஏன்னா இவர் ஜோம் பண்ணிருக்காருல்ல. அங்க போய் பார்த்தா மாமாவுக்கு நெத்தியில ரவுண்டா துட்டு வச்சிருக்காங்க. உன் சத்த எப்ப போனாருன்னு கேட்டா நடு ராத்திரியில புதிய இருதயத்தை கொடுன்னு கத்துனியே அப்ப போனாருடா. நீ கத்துறியா? எல்லாம் பூட்டி போட்டு கத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, யார்ட்டையாவது டென்ஷன் இருக்குதா? ஏர் டைட்டான ஒரு பாத்ரூமுக்குள்ள போய் என்ன வேலை கத்திக்கிட்டு நார்மலா வந்து சோஃபால உட்காரு. இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, நீ இயேசுக்குள்ள வந்ததுக்கும் வராதவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத வெளியில் உள்ள மக்கள் பார்க்குறாங்க. வாய் திறந்து பேச ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் உன்னை பலவீனம்னு சொல்லுவாங்க. நீ பார்த்தியா, அவ இவ்வளவு தூரம் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டா கூட ஒரு வார்த்தை பதில் சொல்றாளா பாரு. முண்டம், நீ எதனா பேசி தொலையேன். பேச மாட்டேன். ஏன்னா பேசக்கூடாதுன்னு சொன்னவர் எனக்காக உயிரையே கொடுத்தார். இந்துக்கள் வெற்ற மாதிரி கிறிஸ்தவன் அவன் ஆரோகரா அப்படின்னு சொல்ற மாதிரி நாமளும் அல்லே லூயா ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்னு குத்துற மாதிரி எனக்கும் அல்லே லூயான்னு குத்த தெரியும், ஆனா குத்த முடியாது. ஏன் என்று கேட்க வழி இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும். நடராஜ முதலியார் பாடின பாட்டு இது ஆக்சுவலா. ஏன் என்று கேட்க வழி இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும். மாமியார் ஒன்ன கெட்ட வார்த்தை பேசுவாங்க, மருமக ஒன்ன கெட்ட வார்த்தை பேசுவாங்க. நீ லூசுன்னு சொன்னா அவங்கள டைட்டுன்னு விட்டுரு. உன்னை பார்த்து உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்குதே அப்படி என்னை பார்த்து ஒரு மாமா கேட்டார். என்னை பார்த்து எங்க சொந்தக்கார ஒரு ஆள் கேட்டா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? நான் சொன்னேன், மாமா ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்ன லூசுன்னு சொல்ல மாட்டாரு, பைத்தியம்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, இவனை கரெக்ட் பண்ணவே முடியாது. அப்படி நான் சொன்னதுனால அந்த மாமா இப்போ இயேசு நம்மோட சபைக்கு போயிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் விட்டு கொடு. விட்டு கொடுக்கவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆயா ஆயா நினைக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு நான் வரவே மாட்டேன். நீ வரணும் ஆயா. ஐ லவ் யூ ஆயா, ஐ லவ் யூ. ஸோ நேரம் 1:32. இன்னைக்கு நம்ம என்ன தியானிச்சிருக்கோம்னா,
எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னங்கிற வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு உமக்காகத்தான் வாழ்கிறேன். பாடுங்க. உம்மை தானே மேயாலுமேவா இப்ப கூட கொஞ்சம் பேர் தூங்குறாங்கன்னா அவங்க யாரு? வரம்பற்ற வலிமை உடையவர்கள். இந்த பாட்டை உணர்ந்து பாடுவோமா? ஒப்பு கொடுத்து பாடுவோமா? நிஜமாவே நாம நமக்காக வாழ்றோமா இல்ல அவருக்காக வாழ்றோமா? உம்மைத்தான் நேசிக்க பொய் சொல்ற, பொய் பொய். அழைத்தீரே உம் சேவைக்கு. என்ன மாதிரி பாடுறாங்கன்றீங்க சிஸ்டர். பாடும்போது கூட சேர்ந்து ஐயோ, நான் அங்க இருந்து தாண்டி வர்றேன், ஐயோ எங்கேயோ பல்லக்கில் போற மாதிரி இருக்குதுங்க. அந்த துதி அவ்வளோ பவர்ஃபுல்லா நல்லா இருக்குதுமா, நல்லா இருக்குது. ஆனா எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா வீட்டுக்காரரு, உங்க வீட்டுக்காரரை முன்னாடி வைங்க, அவரையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச வீட்டுக்காரர்கிட்ட பாசம் காட்ட தெரியாத நீ, கண்ணுக்கு தெரியாத மேல் வீட்டுக்காரர்கிட்ட நீ பாசம் காட்டுறதா சொன்ன. அல்லேலூயா. லிசன் டு மீ. நாம என்ன செஞ்சாலும் அன்போடு செய்வோம். பக்கத்தில் இருக்க தோளில் கை போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தோளில் கை போட மாட்டாங்க. ஏன்னா தோளில் கை போடணும்னு பைபிளில் வசனம் இல்லை பதே அப்படின்ட்டுருவாங்க. தோளில் கை போடுங்க பதே. பிரதர் பாவம், அந்த பிரதர் யாரோ கை விட்டாங்க. போய் போடு ராஜா, போடு ராஜா, தோளில் கை போட போடுற டேய், போடுற டேய், போடு. கை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு கை. ஆனால் எழுப்புங்க இந்த தம்பி எழுதுற இப்படி போடாம்பா, நல்லா போட. அவரு போட முடியல தம்பி, போட முடியலையா? போட முடியும் இல்ல. கை ஏதோ ப்ராப்ளமாப்பா? கையில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அது ஏன் கையை பிடிச்சி வச்சுக்கிற? அது தோல்ல கை போட பாவம், அது யாரு பத்த பிள்ளைய போடுறா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தோல்ல கை போடுங்க. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை அன்போடு தொழுவேன், அன்போடு தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் இயேசுவே, ஆராதனை வேந்தனும் இயேசுவே. ஆராதனை நாயகன் இயேசுவே, ஆராதனை வேந்தனும் இயேசுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை அன்போடு வணங்கிடுவே. பாடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை அன்போடு வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட தோல்ல கை போட்டவங்க எடுத்துட்டு தான் போறேன், எடுத்து போறேன். மனிதன் கைவிடுவான், ஆயா கைவிட்டாலும் தோல்ல கை போடுவில்ல. பாஸ்டர் கை போடல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தோள் மேல கைய போட்டு, அதாவது பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லா பாடுவேன், ஆனா தோள்ல கை போட முடியாது. அதெல்லாம் போதும். அந்த சினிமா எல்லாம் நிறுத்து. முதல்ல அந்த பிலிம் எல்லாம் நிறுத்திக்கிட்டு தோள்ல கை போடும். ஏன்னா நம்ம என்னத்தை பண்ணினாலும் எல்லாத்தினுடைய எசன்ஸ் என்னன்னா அன்பு. அல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே. பாடுவோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே.
தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டே தோளை கை எடுத்துட்டு பாரு. இப்ப புரியுதா உனக்கு பிரச்சனை என்னன்னு புரியுதா? இந்த சர்ச்சினுடைய பிரச்சனை உனக்கு புரியுதா? இந்த சர்ச்சினுடைய ப்ராப்ளம் என்னன்னு உனக்கு புரியுதா? இந்த சர்ச்சினுடைய பிரச்சனை இதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. நல்லா பாடுற. ஆயுள் முடியும் வரை. என்ன அருமையான பாட்டு, நல்லா தான் பாடுற. ஆனா பாடி பாடி கை தட்டி அப்படியே கை எடுத்துட்ட, கை அப்படி மெல்ல ஸ்லிப்பாய். அந்த கிறிஸ்தவன் எங்கேயோ கை தட்டு அங்க உண்டு. இல்ல நான் தோல்ல வெறும் நீ, நான் சிம்பிளா தோல்ல கை போனேன். தோல்ல கை போடுமா, போடுறாடே. போட்டீங்களா? இனி நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டை உணர்ந்து கண்களை மூடி, உமக்காகத்தான் வாழ்கிறேன், அதை உணருங்க. பாருங்க, நம்முடைய மனசாட்சியே குத்துது பாரு. இல்ல நம்ம மனசாட்சியே குத்துது. சபையில உள்ள ப்ராப்ளம் என்னன்னா, நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்குது. இப்ப கூட தோல்ல கை எடுத்துட்டாங்க பாரு. ஹை, சொல்ல கை போடு. நீ ஒழுங்கா தோல்ல கை போடுற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. 2 ஆனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அதை உணர்ந்து பாடுவோம். இயேசுவுக்காக இன்னிலிருந்து. உங்க வீட்டுக்காரவங்களை கெட்ட வார்த்தை பேசுறாரு, திரும்ப பேசாத. லூசா நீ எதனா பேசதானே? நான் பேச மாட்டேங்க. ஏன்னா அவருக்காக நாம் வாழ்கிறோம். பாடுங்க, உமக்காகத்தான் வாழ்கிறோம், உம்மைத்தான் நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே தேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே. அப்பா, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசுநாதனே. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தோள்ல கை போட்டிருக்கக்கூடிய இந்த அன்பின் குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் கர்த்தாவே. நான் இனி எந்த ஒரு வார்த்தை பேசினா கூட அன்போடு பேச உதவி செய்யும் ஆண்டவரே. இதுக்காகத்தான் நீங்க மரித்தீர் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எதுவும் கபட வேஷம் கட்டாம, மாய்மாலமான ஒரு பேச்சு எதுவுமே எங்கள்கிட்ட வேணாம்பா. நிஜமாகவே நாங்க எங்களுக்கென்று வாழ்வதை நிறுத்திவிட்டு உமக்காகவே வாழ உதவி செய்யும் கர்த்தாவே. உலகபரமான ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி ஓடாம உம்முடைய ராஜ்யத்தை பற்றி, உம்முடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்க பணியை பற்றி நாங்க யோசிக்க, அப்பொழுது இவை எல்லா உலகபரமான நன்மைகளும் கூட கொடுக்கப்படும் என்று நாங்கள் நம்பத்தக்கதாக எங்களை பரிபூர்ணமாக முதிர்ந்த ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மன முதிர்ச்சியை தாரும் ஆண்டவரே. என் தேச எல்லை அப்பா நீராள வேண்டும், என் தேச எல்லை அப்பா நீராள வேண்டும். அன்போடு நான் வாழவே, அன்போடு நான் வாழவே, எனக்காக உயிர் தந்தீரே, எனக்காக உயிர் தந்தீரே.
எஜமானனே, என் இயேசு ராஜனே. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்கள் மூலமாக பெருமை அடைய வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள் வாசம் செய்யும் எங்கள் சகா தேவன், அகிலாண்டங்களை படைத்த மகா தேவனாக இருந்தாலும் எங்க பக்கத்துல நண்பராக நின்று கொண்டிருப்பதை அனுதினமும் உணர்ந்து உமக்கு பிரமாணிக்கமாக பொறுப்பாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எந்த வார்த்தையை பேசினாலும் அன்போடு பேச வேண்டும் ஆண்டவரே. பிறரை காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் எல்லாம் எங்களை விட்டு மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேசம் கர்த்தருடையதாக மாற வேண்டும் என்னும் ஒரு மகாபெரிய நோக்கத்தோடு நாங்கள் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும் கர்த்தாவே. அப்பனே, தேசம் கர்த்தருடையதாக மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா அற்புதங்களை விட மேலான அற்புதம் அன்பே என்று நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. எங்க மேல நீங்க வச்ச பாசத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு சொந்தம் பந்தம் யாருமே இல்லை கர்த்தாவே. நீர் மட்டும்தான் எங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கு. அதனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. ஆராதனைக்கு உரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரம் 1:43. ஐயா கிட்ட நான் வாங்கும்போது 1:30 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில் இங்கே ஆராதனையில் நான் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் எல்லாரும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதிலும் இதனுடைய இன்னொரு பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். Why do we worship? இயேசுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது இந்து மக்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக நாம் வாழ்ந்தாலே, நீ ரொம்ப வசனமெல்லாம் மனப்பாடமா சொல்லணும்லாம் கிடையாது. நீ பெரிய ஞானியா அறிவாளியா இருக்கணும்லாம் கிடையாது. புத்திசாலி நோ. நீ ஒரே ஒரு ஞானம் தான் உனக்கு தேவை. என்ன ஞானம் தெரியுமா? நான் என்னத்தை செஞ்சாலும் இயேசுக்கு பேருக்கு பெருமை வருமானு பார்த்து பார்த்து செய்யணும். நான் என்ன செய்யறனோ அதன் மூலமாக இயேசப்பாவுடைய பேருக்கு பெருமை வரணும், அவருடைய பெயர் புகழ் பெற வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யணும். That is the Christian life all about. ஸோ அப்புறம் நான் இந்த கொண்டு வந்த சீடி எல்லாத்தையும் யாராவது ஒரு தம்பிமார் அதை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சிரிப்போம் சிந்திப்போம்னுடைய மொத்தம் 3 வால்யூம் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து மோசே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரா ஒழித்தாரா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி செய்து அதை நான் ஒரு சீடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கம்மா, ஆயா இங்கே பாருங்க. ஏன்னா பாருங்க, அது ஜெபம் முடித்த உடனே அப்படி ரொம்ப இளைப்பாடுறீங்க. நமக்கு இளைப்பாறுதலே கிடையாது. சாகிற வரைக்கும் நம்ம யுத்த களத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. we are in the battlefield. சாகிற வரைக்கும் யுத்தம் உண்டு. எல்லாத்தையுமே அன்போடு செய்யணும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை குறித்து யோசிக்க வேண்டும். That's what the Bible says. அதுக்காக நீ குளிக்காம இருக்க முடியாது. உன் பிள்ளைய குளிப்பாட்டி நீயும் குளிக்கணும். ஊரார் பிள்ளைய குளிப்பாட்டினா நம்ம பிள்ளை தானா குளிக்கும்ல, அதெல்லாம் சும்மா டயலாக். நீ 4 நாட்கள் தொடர்ந்து குளிக்காத பட்சத்திலே ஆண்டவர் யோசுவாவிடம் கூறியது போல ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களுக்கு குளிக்கும்படியான கிருபை செய்யட்டும். ஏன்னா ஒரு சில ஆயாக்கள் குளிக்கிறது இல்லை. நான் ஆயா குளிக்கிறது இல்லையே கேட்டாங்க. ஐயோ, ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க பதர். ஆத்துமாக்களை பற்றிய கவலை எல்லாம் ஆண்டவருக்கு இருக்கிறத விட உனக்கு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. முதல்ல நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட வேணும். அல்லேலூயா. we have to be concerned about our life. நம்ம பிள்ளைகளை நல்லா நீட்டாக வச்சுருக்கணும், நல்லா குளிக்கணும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. நமக்கு என்னத்தை இருக்குதோ அதில் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்போடு இருங்க. யாரை பார்த்தாலும் பேசுங்க. யாரை பார்த்தாலும் பேசுங்கிறதுக்காக வேண்டி நைட்டு 12-1 மணி வரைக்கும் உட்காந்து, ஹலோ சாப்பிட்டியா, என்ன சாப்பாடு சாப்பிட்ட, மீனா என்ன மீன், கவலை என்ன கவலை, புருஷன் இல்லைங்கிற கவலையா? ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் எல்லாருமே ஆராதனைக்கு வரணும். உங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் கூட்டுவாங்க. ஹிந்துஸை கூட்டிகிட்டு வரதை விடவும் கிறிஸ்டியன்ஸை கூட்டுவாங்க. ஏன்னா
ஹிந்துஸ் நம்மளை விட நல்லவங்க. இந்துக்கள் கிறிஸ்டியன்ஸை விட வாழ்வியல் அளவில் நல்லவங்கிறது என்னுடைய கருத்து. உண்மையில் நம்மளை விட நல்லவங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், வருண வேதம், மகாபாரதம், ஷாமலா கிரந்தம், பகவத்கீதை, சிவபுராணம், கந்த சிருஷ்டி, சைவ சித்தாந்தம், சிவஞான போதம், தாண்டிய மகாபிராமணம், 4000 திவ்ய பிரபந்தம், பிரம்மசூத்திரம், இதிலிருந்து ஒரு வசனத்தை கேட்டு பாருங்க, ஒன்றுமே தெரியாது. ஏன் இப்படியெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க தப்பு கிடையாது. ஒரு புஸ்தகத்தை பற்றி ஒன்றுமே தெரியல, ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப்னு போனால் நமக்கு செய்வாங்க. ஏன்னா அது கடவுளுக்கே செய்கிற மாதிரி நினைப்பாங்க. நாம் அப்படி கிடையாது. ஹெல்ப்பா? எந்த சர்ச்சு நீ? பெந்தகோஸ்டா? எந்த பெந்தகோஸ்து? சிலோன் பெந்தகாஸ்டா இல்லை தமிழ்நாடு பெந்தகாஸ்டா? தமிழ்நாடு. என்ன தமிழ்நாடு? ஸோ அன்பே பிரதானம். சொல்லுங்க. வீட்டில் போய் கண்ணுக்கு தெரிந்த புருஷனிடத்தில் பாசம் காட்ட தெரியாத நீ, கண்ணுக்கு தெரிஞ்ச புருஷன்கிட்ட பாசம் காட்ட தெரியாத நான், கண்ணுக்கு தெரியாத அந்த மணவாளன் கிட்ட நான் பாசம் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ. புருஷன் கிட்ட சொல்லு. என்னைக்காவது புருஷனை பார்த்து ஆயா தாத்தா கிட்ட என்னைக்கே ஐ லவ் யூ சொல்லுகிறியா? அதாயா திருநெல்வேலியில் இதை கேள்வி கேட்ட உடனே ஒரு ஆயா சொல்லுது, ஏன் புருஷங்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுதுக்கா? ஏன் புருஷங்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுதுக்கா? நான் கேட்டேன், பின்ன வேற யாருக்கு புருஷங்கிட்ட போய் சொல்ல போறேன்? உன் புருஷங்கிட்ட தான் சொல்லணும் ஐ லவ் யூ. புருஷன் உயிரோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இனி மீதி உள்ள நாட்கள் முழுவதும் பாசத்தோடு பின்தொடருங்கள். சிங்கிள் மூக்குத்தி ஆல் தி பெஸ்ட். அவர் டபுள் மூக்குத்தியை வாங்கி தரும்படியாக அவங்க ஜெபிக்கிறாண்டவர். நோ, ரொம்ப பேருடைய ஜப குறிப்பே அது. ஆண்டவர் எனக்கு 2வது மூக்குத்தி. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் தற்கொலை பண்ற செயல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பெரிய கவலையே கிடையாது. இவளுக்கு மூணு அங்கே மூக்கு இடது பக்கத்தில் போட்டாச்சு, நீ வலது பக்கத்தில் போடணும்ல. அது டிஸ்டர்பன்ஸாக தெரியல உனக்கு? அது எவ்வளோ தொந்தரவா இருக்குது. அதனால எல்லாத்தையும் கலட்டி பாஸ்டர் அவனுக்கு கொடுன்னு நான் சொல்ல மாட்டேன். பாவத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க. எதை செஞ்சாலும் பாசத்தோடு கூட. நகையை கலட்டுறதுக்கு நான் விரோதி கிடையாது. கலட்டுறது அன்பு நிமித்தமாக கலட்டு. பக்கத்து வீட்டு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக கலட்டேன். அந்த குடும்பம் அழுதுகிட்டே நன்றி சொல்லும் உனக்கு. இது அப்படி இல்லை. கலட்டி லாக்கரில் கொண்டு வச்சுக்கிட்டு எனக்கென்று எதுவும் இல்லை தப்புன்றேன். ஸோ இந்த சிடியை புக்கு எல்லாம் சேர்த்து ஒரு செட்டு 300 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு விலை வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு போங்க. இந்த சிடியை வாங்கிட்டு போங்க. இந்த புக்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப எல்லாம் சேர்த்து மொத்தமாக அதை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மொத்தமே ஒரு 30 செட்ஸ் தான் நான் கொண்டு வந்துருக்கிறேன். என் தம்பிமார் யாராவது அதை கொஞ்சம் முடிச்சிடுங்க. இப்போமே போயிடுங்களேன் தம்பி, இப்போ போயிடுங்க. அதில் 6 சிடி இருக்குது, ஒரு புக்கு இருக்குது. சரிங்களா? 6 சிடி, ஒரு புக்கு, மொத்தம் 7 ஐட்டம். ஜஸ்ட் 300 ருபீஸ் தான். உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சிடி பிளேயர் இல்லாதவங்களை கை வைத்துங்க. அது கடைசியில் அது ஒரு சிடி பிளேயர் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கை வைத்துங்களேன். அண்ட் சிடி பிளேயர் இல்லைன்னு சொல்கிற கை வைத்துங்களேன். சிடி பிளேயர் யார் வீட்டிலலாம் இருக்குது கை வைத்துங்க. சிடி பிளேயர் என் வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம் கை வைத்துங்களேன். உன் வீட்டில் இருக்குதாப்பா? இல்லை. அப்போ ஏன் கை வைத்தல? இருக்குதா இல்லையா எனக்கு எங்கெங்க தெரியும். நான் சிடி பிளேயர் இல்லாதவங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். அது எப்படின்னா, ஆயா நல்லா கவனி ஆயா, எப்படி சிடி பிளேயர் வாங்குறது ஈஸியாக வாங்குறது என்ன வழின்னா, உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ அந்த பேங்க்குக்கு போயிடு. இந்த பாஸ்புக் இருக்குல்ல, பாஸ்புக் எடுத்துன்னு போயிடு. அங்கே வந்து அந்த கேஷ் கவுண்டரில் வந்து அந்த வித்ட்ராவல் ஸ்லிப்னு ஒரு ஸ்லிப் இருக்கும். அதில் 1500 ரூபான்னு எழுதி இந்த புக்குக்குள்ளே கேஷ் கவுண்டர் உள்ள இந்த பாஸ்புக் உள்ள வச்சு கொடுத்துரு. அவங்க 1500 ருபீஸ் கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு கண்டிஷன், ஏற்கனவே 1500 ரூபா இருக்கணும். அதை கொண்டு வந்து நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு சிடி பிளேயர் கொடுத்துருவாங்க. இப்போ கூட கொஞ்சம் டியூப்லைட்டுக்கு விளங்கலை பாரு. மேயாலுமேவா ஓசியில் தட்டிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அங்கே ஏற்கனவே 1500 இருக்கணும். ஸோ காட் பிளஸ் யூ. ஆனாலும் நான் சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுத்து உதவுங்களேன். ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாமே 50, இது 25. எல்லாமே 50 ஐயா, இது மட்டும் 25. அந்த சிரிப்போம் சிந்திப்போம் ஃபர்ஸ்ட் வால்யூமும் 25. ஆமாம் இருக்குது பாருங்கள். ஆமாம் 125 ரூபாய்ங்களா? இல்லை இருக்குது, இன்னும் வேறையும் இருக்குதுய்யா. மொத்தம் 6 சிடி இருக்குங்கய்யா.
சிரிப்போம் சிந்திப்போம் ஃபர்ஸ்ட் வால்யூம், சிரிப்போம் சிந்திப்போம் 2வது வால்யூம், சிரிப்போம் சிந்திப்போம் 3வது வால்யூம். அது எல்லாத்துலேயுமே சிரிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப விஷயங்கள் இருக்குது. இங்கே கவனமாக கவனிங்கமோ, இங்கே கவனிமா. அப்போ கூட பாரு நேராக என்ன இப்படி பார்த்துக்கிட்டே கண்ணுங்க என்ன மாதிரி ஆட்கள் கிளம்பி வர்றாங்கன்றிய. நான் லிசன், இதை போகும்போது வாங்கிட்டு போங்க. காசு இல்லாதவங்க நாளைக்கு கூட வாங்கலாம். நல்லா வேலை செய்து சம்பாதிக்கணும். அல்லேலூயா. நல்லா உழைக்கணும், நல்லா வேலை செய்யணும். சாப்பிடாம ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்தா நீ இடம் கொண்டு பெருகுவாய். விளங்கல? அது எப்படி இடம் கொண்டு பெறுகிறது? நம்மள ஒரு சிலரால் நம்மளையே தூக்கி சுமக்க முடியாமல் இருக்கிறோம். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கிறாங்க. எதனா எக்ஸசைஸ் பண்ணுங்க, காலையில் எழும்பி ஓடுங்க, எதனா ஒரு வேலை செய்யுங்க. கீப் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் பிஸி, லவ் ஆல், கிவ் டு ஆல், லவ் ஸ்மைல் வித் ஆல். மே காட் பிளஸ் யூ ஆல் abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise God.